யாவரையும் இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன். தேவன் தந்த வாய்ப்பிற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அன்பு போதர் அவர்களுக்கும் குடும்பத்தாருக்கும் இயேசுவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன். வெளியே பயங்கரமா குளிருதுன்னு தான் நான் உள்ள வந்திருக்கேன். உள்ள அதை விட குளிர்தான் இருக்கு. ரொம்ப அனல்ல உட்காந்துருக்கீங்களா? ஆனாலும் பரவாயில்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது எவ்வளோ பெட்டர், அதுக்கு ஆமேனே வராது. உங்க வீடை விட இது எவ்வளோ பெட்டர். அப்பனாலும் ஆமேன்னு சொல்லுவீங்களான்னு பார்த்தேன். சரி, வார்த்தைக்கு நிறைய போக விரும்புகிறேன். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. அவர் தரித்திரர் கிடையாது, உங்கள் நிமித்தம் அவர் கல்வாரி சிலுவையிலே தரித்திரரானார். ஏனென்றால் உங்கள் தரித்திரத்தை முறிப்பதற்காக. அவர் ஐஸ்வர்யம் உள்ள தேவன், அவர் தரித்திரம் உள்ள தேவன் அல்ல. நம்ம குடும்பத்துல நம்ம வாழ்க்கையில அடிக்கடி நம்மளை பார்த்து சொல்ற ஒரு வார்த்தை, தரித்திரம் பிடித்தவன். தரித்திரத்துல உட்கார்ந்து இருக்கு பாரு. இன்னும் வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லாம இருக்கிற ஒரு மனிதனை பார்த்து சொல்லுவார்கள், தரித்திரம் பிடித்த ஒரு மனுஷன். நிறைய பேருடைய வாழ்க்கையில ஒரு தரித்திரம் குடிகொண்டு இருக்கும். அந்த தரித்திரத்துல 2 வகையான தரித்திரம் உண்டு. ஒன்று பூமிக்குரிய தரித்திரம், அதைவிட ஒன்று மோசமானது ஆவிக்குரிய தரித்திரம். ஆன்மீக வாழ்க்கையில நீ தரித்திரனா இருந்தால் பூமிக்குரிய வாழ்விலே நீ தரித்திரனா இருக்கிறாய். ஆன்மீக வாழ்க்கையிலே நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தால் பூமிக்குரிய வாழ்விலே அவர் தானாகவே ஐஸ்வர்யம் உள்ளவனாய் மாற்றுவார். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடினால் இவைகள் எல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். இவைகள் என்றால் நீ பார்க்கிற அத்தனை விதமான ஆசீர்வாதங்களையும் உனக்கு தானாய் தருவார். நம்ம ஆண்டவரை சரியாய் புரிந்து கொள்ள முடியாததனால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் முடிகிறதில்லை. அவருக்கு அறிகிற அறிவிலே நம் வளராமல் இருக்கிறபடியினால் நம்ம வாழ்க்கையில நம்மளுடைய ஆசீர்வாதங்களை நம்ம சொந்த அறிவினாலே அறிந்து கொள்ள முடிகிறதில்லை. ஆண்டவர் எப்படி என்று கேட்டால், உலகம் ஆசீர்வாதத்துக்காய் தேடி ஓடும். ஆண்டவர் ஆசீர்வாதத்தை நமக்கு தேடி நம்மிடத்திலே கொண்டு வந்து கொடுக்கிற தேவன். ஆனா அந்த வெளிச்சம் நமக்கு இல்லாததனால்தான் நம்ம ஆசீர்வாதத்தை தேடி ஓடி ஓடி கொண்டிருக்கிறோம். நம்ம தேட வேண்டிய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் ஆவிக்குரிய வளர்ச்சி, ஆன்மீக வளர்ச்சின்னு சொல்லுவாங்க. உன் வாழ்க்கையில நீ எந்த அளவுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில வேகமாய் வளர்கிறாயோ அந்த அளவுக்கு பூமிக்குரிய ஆசீர்வாதங்களிலும் தானாய் வளரும்படி மாற்றுவார். மரத்துக்கு தண்ணி ஊத்தண்டா, மரம் தானா வளருதுன்னா அது என்ன மரம்? யோசிச்சு பாருங்க. உன் வாழ்க்கை என்னும் மரம், நீதான் அந்த மரம். உன் வாழ்வு எப்படி இருக்கு என்று யோசித்து பார். இதை நான் எடுக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை. நான் ஒரு செய்தியை நான் ப்ரிப்பேர் பண்ணவே இல்லை. இங்க வந்து நின்று நான் ஆராதனை நடத்தும் பொழுது நான் ஜஸ்ட் நோண்டும் போது என் கண்ணுக்கு என் பல செய்திகளிலே ஒரு செய்தி என் கண்ணுக்கு காண்பித்தார். நீ தரித்திரத்தில் இருக்கிறாயா, வறுமையில இருக்கிறாயா, பஞ்சத்திலே இருக்கிறாயா, நஷ்டத்தில் இருக்கிறாயா, இல்லை என்றால் ஐஸ்வர்யத்திலே இருக்கிறாயா? உன் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? உன் கையிலே காசு தங்காத தரித்திரம், கடன்பட்ட தரித்திரம், நெருக்கப்பட்ட தரித்திரத்திலே உட்கார்ந்து இருக்கிறாயா? ஆண்டவர் எப்படி என்று சொன்னால், அவர் வானத்தின் பலகனியை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உன்னை ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிற நல்ல தேவனை நீ நானும் ஆராதிக்கிறாய். ஆனா உன் வாழ்க்கையில அவருடைய அந்த ஐஸ்வர்யத்தை உன்னால் சுதந்திரிக்க முடியாமல் இருக்கிறாய். என்னுடைய வாழ்க்கையிலே நான் கண்ட ருசி பார்த்த ஒரு காரியம், தரித்திரத்திலே பல காரணங்கள் தரித்திரம் வருகிறதற்கு உண்டு. உன் தலைமுறை சாபங்கள் கூட இருக்கலாம். தலைமுறை சாபத்திலே உண்டான தரித்திரங்கள் கூட இருக்கலாம். உன் முற்பிதாக்களோ உங்க அப்பா அம்மாவோ பணத்துக்கோ சொத்துக்கோ நிலத்துக்கோ அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு கோர்ட்டுக்கும் கேஸுக்கும் போனா அது உன் தலைமுறையில வச்சு செய்து அந்த தரித்திரம் உன் தலைமுறையை வாட்டி வதைக்கும். ஏனென்றால் நிலத்துக்கும் பணத்துக்கும் சண்டை போட கர்த்தர் அழைக்கவில்லை. உனக்கு மாம்சத்தோடு இரத்தத்தோடும் போராட்டம் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. மனிதனோடு சண்டை போட பைபிள் சொல்லவே இல்லை. மனிதனோடு சண்டை போடுகிறவன் ஆசீர்வாதத்தை காணவே முடியாது. நீ தரித்திரத்தில் உட்காருகிறதற்கு காரணங்களில் ஒரு காரணம் முற்பிதாக்களின் சாபங்கள். காரணத்துல ஒரு காரணம் தான் சொன்னேன், முற்பிதாக்களின் சாபங்கள் கூட. எங்க அப்பாவுடைய குடும்பத்துல சொத்துக்கு அடிச்சுக்கிட்டாங்க. 9 பிள்ளைகளும் சொத்துக்காக சரியான சண்டை. இதனால எங்க அப்பா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர், எங்க அம்மா கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர். ஆனா அவங்க வாழ்க்கையில எங்க அப்பா சாகிற வரைக்கும் கடன்ல தான் கிடந்தார். கடன் இல்லாத ஒரு வாழ்வை காண முடியவில்லை. ஆனால் அந்த தரித்திரம் என்னை தொடக்கூடாது என்று சொல்லி அந்த தரித்திரத்தை முறித்து நான் ஜெபித்தேன்.
ஆகையினால் இன்று வரைக்கும் தேவனுடைய இரக்கத்தினால் எனக்கு கடன் இல்லை. ஒரு ஆமெனே இல்லை. கடன் இல்லாமல் வாழ கற்றுக் கொடுக்கிறவர் நல்ல தேவன். நீர் கொடுத்தா நான் செய்யறேன், நீர் கொடுக்கலன்னா நான் சைலண்டா இருப்பேன். இது என் பாலிசி. கொடுக்கிறவர் கர்த்தர், கொடுத்தா நான் சிறப்பா செய்வேன். அவர் நினைக்கிறத விட வேண்டிக் கொள்வதோடு அதிகமாய் செய்கிற கர்த்தர் என் கூட இருக்கிறார். ஆகையினால நீ என் வாழ்க்கையில் அவர் நினைக்கிறத விட வேண்டிக் கொள்வதை விட அதிகமாய் செய்கிறவர். ஆனால் தரித்திரத்தை முறிக்கிறார். இன்னும் வீடு புதுப்பிக்கப்படவில்லை, வீட்டிலே ஒரு பொருள் பழுதானால் கூட அது உன்னால் சரிப்படுத்த முடியவில்லை என்று சொன்னால் நீ ஒரு தரித்திரத்திலே உட்கார்ந்து இருக்கிறாய் என்பதை நீ அறிந்து கொள். மற்றவர்களையும் உன்னையும் நீ கம்பேர் பண்ணி பார்ப்பாய், உன் சொந்தக்காரங்களையும் உன்னையும் நீ ஒப்பிட்டு பார்ப்பாய். அவர்கள் ஆண்டவர் அறியாத மார்க்கத்தார் நல்லா தானே இருக்கிறாங்க, பெருசா வீடு கட்டுறாங்க, லேண்ட் வாங்குறாங்க, கார் வாங்குறாங்க. ஆனா நான் ஆண்டவர் பைபிளை தூக்கிட்டாலே ஆனா நான் தரித்திரத்தில் உட்கார்ந்து இருக்கிறேன் என்று சொல்வாய் என்றால் அவர்களுக்கு பிசாசு அள்ளி அள்ளி கொடுக்கிறான், ஒரே அடியாய் அள்ளி கொண்டு போய்விடுவான். நம்ம ஆண்டவர் அப்படி அல்ல. உன்னை திராணிக்கு மேல் சோதிக்கப்பட விடமாட்டார், தாங்கக்கூடிய பலன் தருவார், தப்பி செல்லக்கூடிய போக்கை உண்டாக்குவார், உன்னை படி படி படியாதான் ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் உன்னை ஒரு நொடி பொழுது ஆசீர்வதித்து உன்னை மலைக்கு மேல கொண்டு போயிட்டார்னா நீ நொடி பொழுது அதனுடைய அருமை புரியாமல் கீழே விழுந்து விடுவாய். ஆகையினால்தான் ஆண்டவர் ஒரு சின்ன காரியனா கூட நீ போராடி ஜெபிச்சு பெற்றுக்கொள்ள வைக்கிறதுனுடைய காரணம் என்னவென்று கேட்டால் அவர் தந்த ஆசீர்வாதத்தை காலம் முழுதும் அவருக்காக அவரை குறித்து அதை சாட்சியாய் சொல்லி நாமத்தை மகிமைப்படுத்தும்படி அவர் உனக்கு செய்கிறார். அல்லேலூயா. ஆகையினால உன் வாழ்க்கையில கடைசி வரைக்கும் மறந்து விடாதே. நன்றி உள்ளவனாய் இருந்தால் ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருப்பாய். முதல் காரியம் சொன்னேன், தலைமுறை சாபம் இருந்தால் தரித்திரம் இருக்கும், சாபம் முறிந்தால் தரித்திரம் முறியும், ஆசீர்வாதம் உண்டாகும். இரண்டாவது, நன்றி உள்ளவனாய் இருந்தால் ஐஸ்வர்யம் இருக்கும். 10 குஷ்டரோகியிலே ஒருத்தன் மட்டும் அவன் அந்நியன், மற்றதெல்லாம் அந்நியன். 9 பேரும் அந்நியர்கள் கிடையாது. அவர்கள் யூத ஜனத்தை சார்ந்தவர்களாய் இருந்திருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது இந்த அந்நியனே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்நியனா இருக்கிறவன் தேடி வருகிறான். சுகத்தை வாங்கிட்டு எல்லாரும் 10 பேர் ஒன்னா போயிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தனுக்கு மட்டும் மனசாட்சி குத்துது. சுகம் கொடுத்த ஆண்டவருக்கு போய் ஒரு தேங்க்ஸ் சொல்லலையே, போய் பார்த்து சொல்லலாமே. எத்தனை கிலோமீட்டர் தூரத்துக்கு போனானோ அத்தனை கிலோமீட்டர் தூரத்துக்கு ரிட்டர்ன் இயேசுவின் இடத்திலே வந்தான். 10 பேர் சுகத்தை வாங்கிட்டு போயிட்டானுங்களே, ஒருத்தனாவது வருவானான்னு இயேசு யோசிச்சு கொண்டிருப்பாரான்னு எனக்கு தெரியாது. அவருக்கு தெரியும் 10ல் 1 நன்றி உள்ள ஜனம் இருக்குன்னு பார்த்தார். 10ல் 1 தான் நன்றியா இருக்குன்றது அன்னைக்கும் இருக்கு, இன்னைக்கும் இருக்கு. புரிஞ்சா ஆமேன், புரியாட்டாலும் ஆமேன். 10ல் 1 தான் நன்றியா இருக்கு, 10 நன்றி இல்லையா. செய்தி கிடையாது, நான் திரும்பவும் சொல்லிட்டேன்னு நான் செய்திக்குள்ள வரல. 10ல் 1 தான் நன்றியா இருக்குது, 9 நன்றி இல்லாம போயிடுச்சு. நன்றி இல்லாதவர்கள் சரீர பிரகாரமாய் சுகத்தை பெற்றார்கள், ஆனா ஆன்மீக பிரகாரமாய் நாற்றத்தோடு தான் போனார்கள். ஆனால் நன்றி உள்ளவன் சரீரத்திலும் சுத்தமானான், ஆன்மீகத்திலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நாற்றம் நீங்கி சுத்தமானான். நன்றி உள்ளவனை கர்த்தர் ஐஸ்வர்யம் உள்ளவனாய் வைக்கிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நன்றி உள்ளவனாய் இரு. ஒருத்தர் சொன்னார், நாய் கூட நன்றியா இருக்குது, மனுஷன் தான் நன்றியா இல்ல. நாய் கூட நன்றியா தான் இருக்குது. சோறு போட்டவனுக்கு நாய் நன்றியா இருக்குது. நம்ம அடுத்தவன் சோறத்தை சாப்பிட்டுட்டு அடுத்தவனே மிதிச்சுட்டு போற உலகம் நம்ம உலகமா இருக்குது. புரிஞ்சா ஸ்தோத்திரம், புரியாட்டால ஸ்தோத்திரம். எந்த வீட்டுல யார் இடத்துல எந்த இடத்துல சாப்பிட்றோமோ அந்த சாப்பாடையும் அந்த வீட்டையும் மறக்க கூடாது. நான் போன முறை வரும்போது எனக்கு மீன் கொடுத்தாங்க, குளத்து மீன் தான் கொடுத்தாங்க. அதை கூட நான் மறக்காம வச்சிருக்கிறேன். என்ன ஒரு மாதிரி பாக்குறீங்க? ஒரு இடத்துல நம்ம உட்கார்ந்து ஒருத்தர் நமக்கு உபசரிச்சாங்கன்னா அந்த உபசரிப்பை மறக்க கூடாது. அதான் நன்றி உள்ளவன். நன்றி உள்ளவனை ஆண்டவர் உயர்த்திக்கிட்டே வருவார். ஏன்னா அவன் மேல அவருக்கு நம்பிக்கை இருக்கு. எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் இது நன்றியோட தான் இருக்கணும். ஆனால் ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு நன்றியற்று நீ போய்விட்டாய் என்று சொன்னால் இன்னுடைய இருக்கிற நிலைமையோட நீ மோசமான நிலைமைக்கு நீ தள்ளப்பட்டு விடுவாய். ஆனா நன்றி உள்ளவனாய் இருந்தால் என் கர்த்தர் உன்னை ஸ்டெப் பை ஸ்டெப் படிப்படியாய் என் கர்த்தர் உயர்த்தி கொண்டே தான் வருவார், உயர்த்தி கொண்டே தான் வருவார். ஆமென் சொல்ல மாட்டீங்களே? தன்னை தாழ்த்துகிறவனை கர்த்தர் உயர்த்துவார். யாரை ஐஸ்வர்யம் உள்ளவனாய் மாற்றுவார்? 3வது சொல்லுகிறார், உன்னை தாழ்த்துன்னா நீ கந்த துணி போட்டு கிழிஞ்சு போட்ட துணியை போட்டு வர்றது தாழ்த்து அல்ல. தாழ்த்து என்றால் தலை சிவாம வர்றது தாழ்மை அல்ல. நம்முடைய கேரக்டர்ல ஒரு தாழ்மைக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீ நடந்து வருகிற நிலையில இருக்கிறாய், உன் கையில ஒரு சைக்கிள் கிடையாது, ஒரு பைக் கிடையாது,
அந்த நிலைமையில நீ நடந்தே ஆலயத்துக்கு வருகிற ஒரு காலத்தை நீ கண்டெடுத்திருப்பாய். என் தேவன் உன்னை உயர்த்தி உன்னை ஆசீர்வதித்து உனக்கு ஒரு கார் கொடுக்கும் போதும் உன் மனசு நடந்து வர்ற மனசு இருக்குமானால் அதுல ஒரு தாழ்மை இருக்கு என்பதை மறந்து போகாது. ஆனா கொஞ்சம் வசதியும் ஒரு வீடும் நிலமும் வந்தவுடன் உன் சிந்தையோ பேச்சோ நடக்கையோ மாறினால் தாழ்மை இல்லாமல் போய்விட்டா என்று அர்த்தம். ஆகையினால் தான் தேவன் உன்னை கையை பிடிச்சி அடுத்த ஸ்டெப்புக்கு உயர்த்த முடியல. ஒன்னு நீ பழைய நிலைக்கு போய் விடுகிறாய், இல்லை என்றால் அதே நிலையிலே பல காலமாய் நின்று விடுகிறாய். காரணம் என்ன? ஏன் உனக்கு தரித்திரம் உன்னை ஒட்டுகிறது? உனக்குள் அந்த தாழ்மை இல்லாமல் போகிறதுனால். இயேசு நினைத்திருந்தால் வானத்திலிருந்து அக்கினி இறக்கி அவரை கொட்டினவரையும் அவரை துப்பினவரையும் அவரை வாரினால் அடித்தவர்களையும் அக்கினினாலே சுட்டெரிக்கிறதற்கு என் இயேசுக்கு ஒரு நொடி போதாது. ஆனால் பிதாவின் சித்தம் அவர் இந்த பாடுகளுக்குள் கடந்து வரணும்னு தேவனுடைய திட்டமாய் இருந்தபடினால் வாய் திறவாத ஆட்டை போல வாய் அடைச்சிட்டு சகிச்சு பொறுத்து நிக்கிறார் பாருங்க. சகிப்பு தன்மையோடு இருக்கிறவனுக்குள்ள தாழ்மை இருக்கும். கோபமும் எரிச்சலும் ஈகோ சுயம் அகம்பாவம் நாளையும் அவனை தேடி போனான். அவனா என்ன தேடி வரட்டும், நான் எதுக்கு அவங்கிட்ட போய் சாரி கேட்கணும், அவனா என்கிட்ட சாரி கேட்கட்டும் அப்படின்னு ஒரு தன்மை இருக்குமானால் நமக்குள்ள தாழ்மை இல்லை. அதனால கர்த்தர் உங்களை உயர்த்த முடியல. அதனால ஒரு தரித்திரம் உன் வாழ்க்கையில ஒட்டி இருக்கிறது. ஆனால் தாழ்மை இருக்குமானால் என் கர்த்தர் உன் தரித்திரத்தை முறித்து உன்னை நொடி பொழுது உன்னை உயர்த்துவார். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் உன்னை பத்தி நீ பேசவும் கூடாது. உன் குடும்பத்தை பத்தி நான் கட்டின வீடு, ஒருத்தர் சொன்னா நான் கட்டின பாபிலோன்னா கதை முடிச்சிட்டாரு. நீயா கட்டின? நான் தான் கட்டின. நீ கட்டினா உன் கட்டில் கிடையாயிடுவாய். அவர் கட்டினார் என்று சொன்னால் காலம் முழுது நீ பலனாய் இருப்பாய். தாழ்மை ரொம்ப அவசியம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? 5000ங்களுக்கு மத்தியிலும் நான் பிரசங்கித்திருக்கிறேன். 50 பேருக்கு மத்தியிலும் பிரசங்கிக்க மனசு இருக்கணும். 5000 பேருக்கு மத்தியில பிரசங்கம் பண்ணிட்டு 50 பேரா எவ்வளவு பேர் உங்க சர்ச்சில் வருவாங்க அப்படின்னு நான் கேட்டேன் அப்படின்னா என் தேவன் என்னை அடித்து விடுவார். 5 இருந்தா 10 இருந்தா ஊழியம் தான். அல்லேலூயா. நான் எந்த இன்விடேஷனை தேடி போற ஆள் இல்ல. ஆனா அவர் கொடுக்கிற இன்விடேஷனை நான் தடை பண்ணுகிறதும் இல்லை. ஏன்னா நம்ம வாழ்க்கையில தாழ்மை தான் நம்மை உயர்த்தும். தாழ்மை இருக்குமானால் எல்லாத்தையும் நீ சமாதானமா இருப்பாய். இவன்கிட்ட பேச மாட்டேன், அவன்கிட்ட பேச மாட்டேன், அவன் மூஞ்சில முழிக்க மாட்டேன், இவன் மூஞ்சில முழிக்க மாட்டேன், அதுக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது. செத்தாலும் அந்த வீட்டுக்குள்ள கால் வைக்க மாட்டேன், அந்த பொம்பளைய நான் கூப்பிடவே மாட்டேன், அவளுக்கு நான் யாருன்னு காட்டிட்டு தான். இதெல்லாம் தாழ்மைக்கு ஒரு எதிராய் செயல்படுகிற ஒரு பொல்லாத பெருமை. ஆனால் நீ காயங்களையும் அவமானப்பட்டு உன் அசிங்கப்படுத்தின காயப்படுத்தின அவமானப்படுத்தினவர்களுக்கு மத்தியில ஆண்டவர் உன் தலையை உயர்த்த வேண்டும் என்றால் அப்படிப்பட்டவர்களை பார்த்து நீ ஆசீர்வதித்து ஜெபிப்பா என்றால் உன்னை கர்த்தர் உயர்த்துவார். கவனிங்கள். நேற்று காலையா நேற்று முந்த நாள் மாலையில ஆமா என்னுடைய கார் ரிப்பேருக்கு நான் கொடுத்தேன். அப்போ என்னுடைய அந்த மெக்கானிக் ஷெட்ல இன்னொரு கார் நின்றது, இன்னோவா கார். அந்த காருடைய ஓனர் எனக்கு தெரியும். அவர் என்னை ரொம்ப அசிங்கப்படுத்தின ஓனர், என்னை அவமானப்படுத்தின அந்த மனுஷன், என்னை காயப்படுத்தின அந்த மனுஷன் அந்த காருக்கு சொந்தக்காரன். நான் அந்த காரை பார்த்தோன்னே இது இவருடைய கார் அல்லவா அப்படின்னு கேட்டேன். ஆமான்னாங்க. உடனே நான் அந்த கார்ல கை வைத்து நான் ஆசீர்வதித்தேன். உங்ககிட்ட போய் சொன்னேன் பாரு. அந்த கார்ல நான் கை வைத்து நான் பிளஸ் பண்ணேன். காரணம் என்ன தெரியுமா? எனக்கு எதிராய் செயல்பட்ட மனிதனா இருந்தாலும் அவனுடைய உடைமைகளை நான் ஆசீர்வதிக்கும் பொழுது என்னை கர்த்தர் பட்சபாதமின்றி என்னை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஒரு தாழ்மை நம்ம வாழ்க்கையில என்னைக்கு இருக்கணும். எதிரிகளை நேசிக்கிற தாழ்மை. சொல்லுங்க பார்க்கலாம். சொல்றதுக்கு நல்லதா இருக்கும், பிராக்டிக்கலா வரும்போது தான் ஒரு மாதிரி உதைக்கும். இருக்கீங்களா இல்லையான்னு தெரியல. தரித்திரத்தை முறிப்பாராக. ஆவிக்குரிய தரித்திரம் என்று சொன்னால் ஜப வாழ்க்கையில ஒரு வளர்ச்சி இல்லாவிட்டால் ஆவிக்குரிய தரித்திரம். வேத தியானத்திலே ஒரு வளர்ச்சி இல்லாவிட்டால் ஆவிக்குரிய தரித்திரம். சபை கூடுதலிலே ஒழுங்கா இல்லாவிட்டால் ஒரு தரித்திரம். 52 ஞாயிற்றுக்கிழமைல ஒரு ஞாயிற்றுக்கிழமை தவறவே கூடாது. ஏன்னா நம்ம கோச்சிக்காதீங்க இப்படி சொல்றேன்னு. எனக்கு நிறைய இந்து நண்பர்கள் உண்டு. இந்து நண்பர்களுக்குள் இருக்கிற பயபக்தியை பார்க்கும் பொழுது ஐயோ, இவர்கள் கண்ணிருந்தும் காணாத, காதிருந்தும் கேட்காத, வாயிருந்தும் பேசாத அந்த தெய்வத்துக்கு இவ்வளவு கனம் கொடுக்கிறார்கள், கோடி கொடுக்கிறார்கள், லட்சங்கள் கொடுக்கிறார்கள், வெறுங்காலில் நடக்கிறார்கள், தீ மிதிக்கிறார்கள்,
குத்திக் கொள்கிறார்கள், அந்தரத்திலே பறவை போல தொங்குகிறார்கள். ஆனால் ஜீவனுள்ள தேவனை நான் ஆராதிக்கிறேன். நான் அதை விட எவ்வளவு வைராக்கியமா இருக்கணும், எவ்வளவு வைராக்கியமா பிடிக்கணும், எவ்வளவு வைராக்கியமா அவரை தேடணும், எவ்வளவு பைத்தியமா அவரை நான் நேசிக்கணும். ஏன்னா அவர் உண்மையுள்ள அன்புள்ள நல்ல நேசர் இயேசு அல்லவா? ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நான் அடிக்கடி சொல்வேன், இந்து நண்பர்களை இந்துக்களா இருக்கும் பொழுது இந்த வெயில்ல கொட்ட வெயில்ல வெறுங்கால நடப்பான். ஆனா கர்த்தருக்குள்ள வந்த பிற்பாடு 5 கிலோமீட்டர் சர்ச்சுக்கு வரணும்னா வண்டி வருமான்னு கேட்பான். இந்து நண்பனா இந்துவா இருக்கும்போது கொட்ட வெயில்ல வெறுங்கால நடப்பான், முழு ராத்திரி நடப்பாங்க. ஆனா அதே ஆள் இயேசுவை ஏத்துக்கிட்டு ஞானஸ்நானம் எடுத்த ஆண்டுக்குள்ள வந்த உடனே, பாஸ்டர் வண்டி வருமா சொல்லுங்களேன், வண்டியில ஏறி வந்துடுறேன். இயேசுக்கு நடக்கணும்னா கஷ்டம். இயேசு 3.5 வருஷ ஊழியத்துல ஒட்டகம் இருந்தது, அவர் செய்த ஊழியத்தின் நாட்களில் குதிரை இருந்தது, கோவேறு கழுதைகள் இருந்தன, வேகமாய் ஓடுகிற ஒட்டகமும் கழுதையும் இருந்தது. ஆனால் ஒன்றையும் இயேசு தொடவில்லை, ஒரு BMW ஆடி காரையும் எடுக்கவில்லை. 3 வருஷம் யூதேயாவுக்கும் சமாரியாவுக்கும் எருசலேமுக்கும் கலிலியாவுக்கும் நடந்து 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 ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அந்த நடை கொல்கதா வரைக்கும் பலன் கொடுத்த நடை. இதெல்லாம் நான் உண்மையா சொல்றேன், எடுக்கணும்னு நினைக்கல. பிரசங்க இங்க இருக்குது, ஆவியானவர் இங்க பேசிட்டு இருக்கிறார். தாழ்மை இருக்கா என்று யோசித்து பாருங்கள். நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாய் மாற வேண்டும் என்றால், தரித்திரம் முறிக்க வேண்டும் என்றால், 2 பாயிண்ட் சொல்லியிருக்கேன்ல, 3வது பாயிண்ட் வைராக்கியம் அவசியம். சொல்லுங்க. கலாத்தியர் 4:18 என்று நினைக்கிறேன். நல்ல விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லது. நல்ல விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டணும். வைராக்கியம், பினகாஸ் பக்தி வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தபடியினால் வாதை இஸ்ரவேலை தாக்கிவிட்டது. எல்லாரும் கூடிக்கொண்டு, ஐயோ இப்படி ஜனங்கள் வாதையிலே செத்துக் கொண்டிருக்கிறார்களே, என்ன செய்யலாம் என்று கேட்கும் பொழுது, அங்கே பினகாஸ் ஒரு காட்சியை காண்கிறான். ஒரு சிம்ரி என்கிற இஸ்ரவேலன் கஸ்பி என்கிற அந்நிய பெண்மணியை எடுத்துக்கொண்டு ஒரு சயனிக்கிற அறையில் போய் பாவம் செய்கிறதை பார்க்கிறான். கையில் இருக்கிற ஈட்டை எடுத்துக்கொண்டு ஓடி போய் வைராக்கியமாய் போய் இருவரையும் மண்ணோடு மண்ணாய் சொருவுகிறான். வாதை இஸ்ரவேலை விட்டு நீங்கிட்டு, அங்கு பினகாசுக்கு மேல இருக்கக்கூடிய ஆரோன் உண்டு, மோசே உண்டு. ஆனால் இவனுக்குள்ள இருக்கிற பக்தி வைராக்கியம். ஒரு ஆண்டுடைய பிள்ளை ஆண்டர் அல்லாத பிள்ளையை கைப்பிடிக்கலாமா? இப்படி ஒரு பாவம் உண்டானதுனால தானே இந்த வீட்டுக்குள்ள சாபம் வந்தது. இஸ்ரவேல் வீட்டிலே சாபம் வர காரணம் என்ன? வியாதி வர காரணம் என்ன? அந்நிய பெண்ணை கைப்பிடித்ததுனால் தானே, அந்நிய நுகத்தோடு பிணைக்கப்பட்டதுனால். நான் தான் அடிக்கடி சொல்லுவேன், நீ ஏசப்பா பிள்ளையா இருந்தா கைப்பிடிக்கிறது, ஏசப்பா பிள்ளையா இருந்தா உன் வாழ்க்கை கடைசி வரைக்கும் ஏசப்பா பிள்ளையாவே உன்னை வச்சு காப்பாரு. நம்ம வாழ்க்கையில சொந்தக்காரங்க, உறவினர்கள், அவன் என்ன சொல்லுவான், இவன் என்ன சொல்லுவான், அவன் என்ன சொல்லுவான் நினைப்போம். அவர் என்ன சொல்வார்ன்றது அடிக்கடி மறந்துடுறோம். தரித்திரம் முறிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் 3வது குறிப்பு வைராக்கியம், பக்தி வைராக்கியம். எலியா சொல்லுவான், ஆண்டவரே நான் உமக்கு முன்பாக பக்தி வைராக்கியம் உள்ள மனுஷன். வானத்திலிருந்து அக்கினி இறக்குவான், தைரியமாய் கர்த்தருக்காக பேசுவான், தைரியமாய் நிற்பான், தைரியமாய் பாடுவான், கடைசி வரைக்கும் என்ன வந்தாலும் அவரை விடமாட்டேன் என்று உறுதியாய் பிடிப்பான், உறுதியாய் பிடிப்பான். நஷ்டம் வந்தாலும் சரி, லாபம் நேர்க்கம் வந்தாலும் சரி, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? உபத்திரம் வரட்டும், நிர்வாணம் வரட்டும், நாசமோசம் வரட்டும், பட்டயம் வரட்டும், துரைத்தனங்கள் வரட்டும், மரணம் வரட்டும், எது வந்தாலும் சரி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இருக்கிற அன்பை விட்டு ஒன்றும் என்னை பிரிக்க மாட்டாது என்று சொல்கிற ஒரு வைராக்கியத்தின் ஆவி கர்த்தர் ஊற்றுவார், ஊற்றுகிறார், 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 ஊற்றுகிறார். செத்தாலும் சாவனை தவிர இயேசுக்காக தான் சாபம் வர விட மாட்டேன். சொந்த பந்தமே என்ன தெருல நிக்க வச்சாலும் இயேசு நான் விட மாட்டேன். எனக்கு எங்க அப்பா ஒரு நாள் சொன்னார், உனக்கு இந்த சொத்து நான் தரேன், இதை விட்டுறியான்னு கேட்டார். நான் சொன்னேன், எனக்கு சொத்தை விட எனக்கு இயேசுதான் முக்கியம். அதனாலதான் கர்த்தர் எனக்கு குறையில்லாம கிருபியா வைக்கிறாரு. சொத்தை தேடி போகவில்லை, சொத்துக்கள் நம்மளை தேடி வருகிறது. ஒருவேளை நான் எங்க அப்பா எனக்கு அவ்வளவு பெரிய சொத்து தராருன்றதுக்காக நான் ஆண்டவரை விட்டுருந்தேன் அப்படின்னா இன்னைக்கு நான் தெருவில் வந்து நிற்பேன். ஆண்டவர் பாக்குறார், மகனே 2 வைக்கிற, ஒன்னு சொத்து, இன்னொன்னு நான். உனக்கு யார் வேணும்? சொத்து வேணுமா நான் வேணுமா? ஐயோ எனக்கு சொத்து தான் வேணும். அது மதிப்பு என்ன ஆண்டவரே? அதை விட அது உண்டாக்குனவருடைய மதிப்பு மகா பெரியது. வைராக்கியம் எல்லாம் சொல்லுங்க.
செத்தாலும் மூஞ்சி முழிக்கவே மாட்டேன். இது இல்ல வைராக்கியம். அவர் மேல் வைக்கிற வைராக்கியம். வைராக்கியம் உள்ளவன் நடுராத்திரி எழுந்தாலும் ஜெபிப்பான். வைராக்கியம் உள்ளவன் வேதத்தை வேகமாய் வாசித்து முடிப்பான். வைராக்கியம் உள்ளவன் இந்த வசனம் எனக்கு புரியலையே, அது என்னன்னு யார்ட்ட கேட்டு தெரிஞ்சாது இந்த வசனத்தோட அர்த்தம் அறிந்தாக வேண்டும் என்று வாஞ்சிப்பான். வைராக்கியம் உள்ளவன் தேவ சத்தத்தை கேட்காமல் நான் படுக்க மாட்டேன் என்று முழங்காலில் நிற்பான். வைராக்கியம் உள்ளவன் கர்த்தருடைய வரங்களை பெற்றுக்கொள்ளாமல் நான் விட மாட்டேன் என்று வைராக்கியமா நிற்பான். வைராக்கியம் உள்ளவன் வரங்களை செயல்படுத்த முயற்சி எடுப்பான். வைராக்கியம் உள்ளவன் இயேசுவை போல் மாற வேண்டும் என்று நினைப்பான். வைராக்கியம் உள்ளவன் கர்த்தருக்காக ஏதோ ஒன்று செய்ய வேண்டும், இல்லை என்றால் வாழ்க்கையில் அவருக்கு சாதித்து சாக வேண்டும் என்று நினைப்பவன். வைராக்கியம் உள்ளவனிடத்திலே கர்த்தர் ஐஸ்வர்யத்தை தருகிறார், தரித்திரத்தை முறிக்கிறார். தாவீது ஒரு அஃபையர்ல விழுந்துட்டான். அஃபையர் அப்படின்னா ஒரு தவறான தொடர்பில் விழுந்து விட்டான். ஏன் தெரியுமா? கர்த்தர் அவனை மீட்டெடுக்கிறார். அவன் கர்த்தர் மேல் வைத்த வைராக்கியத்தினாலதான் கர்த்தர் அவனை மீட்டெடுக்கிறார். ஒரு வைராக்கியமா கர்த்தருக்குள்ள இருப்பினா ஏதோ ஒரு தவறு நடந்தா கூட கர்த்தர் இவ்வளவு வைராக்கியமா இருக்கிற பிள்ளை பிசாசு கை வச்சிட்டாலும் மறுபடியும் வா, வெளியே வா என்று கை நீட்டி உன்னை வெளியே கொண்டு வந்து இனி ஜென்மத்துக்கு அந்த தவறுல விழாதபடிக்கு உன்னை பலன் கொடுத்து கிருபை உன்னை காப்பாற்றுகிறது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஒரு மனிதனுக்குள்ள இருக்கிற பக்தி வைராக்கியம் அவனுக்கு இல்லாத ஆசீர்வாதங்களை இருக்கிறவைகளாய் மாற்றுவார். யார் மேல இருக்கிற வைராக்கியம்? மெதுவா சொல்ல, கேட்ட போது அவருக்கு சத்தமா சொல்லுங்க. கர்த்தர் மேல வைராக்கியம் இருந்தால் என்னைக்கோ அபிஷேகம் பெற்றிருப்பாய், என்னைக்கோ ஞான ஸ்நானம் எடுத்திருப்பாய். இருக்கீங்களா? அவர் மேல வைராக்கியம் இருந்தால் பல காரியங்களை செய்திருப்பாய். நல்லா சொல்லுங்க. இந்த காலை வேளையில கர்த்தர் உங்க மேல ஒரு வைராக்கியத்தை ஆவி ஊற்றுவாராக. அவர் மேல் வைக்கிற வைராக்கியம் பெருகுவதாக. அல்லேலூயா. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆமென். வேதத்திலே தரித்திரத்துக்கும் ஆசீர்வாதத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை காண்பித்து ஆவியானவர் நடத்துகிறபடி என் செய்தியை நான் கொண்டு போக விரும்புகிறேன். திருப்பிக் கொள்ளுங்கள். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 7:1. அப்பொழுது எலிசா, ஆண்டுடைய வார்த்தையை கேளுங்க, நாளைக்கு இதே டைம்ல சமாரியாவில் பயங்கரமான பஞ்சம். சொல்லிடுறேன், கவனிங்க. உன் பிள்ளைய கொடு, நான் அடிச்சு சாப்பிடுறேன். நாளைக்கு என் பிள்ளையை தர, நீ அடிச்சு சாப்பிடு அப்படின்னு பிள்ளைய கொன்று சாப்பிடுகிற அளவுக்கு பஞ்சம் பெருகிட்டு. அப்படின்னா எவ்வளவு கொடூரத்திலும் கொடுமையான பஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த பஞ்ச காலத்துல எலிசா ஒரு தீர்க்க தரிசனம் சொல்கிறான். நாளைக்கு இந்நேரத்துல வாசிங்க, சமாரியா வாசல்ல ஒரு மரக்கால், கவனிங்க, ஒரு மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார் கோதுமை மா 1 சேக்கலுக்கு. 1 சேக்கல்னா அது வந்து ருபீஸ் மாதிரி. ஒரு வாக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு வாக்கு 1 மரக்கால் கோதுமை, 1 வாக்கு 2 மரக்கால் வார் கோதுமை. வார் கோதுமை 2 கிடைக்குது 1 வாக்கு. 1 சேக்கலுக்கு மரக்கால் கோதுமை 1 கிடைக்குது. 1 சேக்கலுக்கு 1 கோதுமை, 1 சேக்கலுக்கு 2 வார் கோதுமை. அப்போ 1 ரூபாய்க்கு 2 கிடைக்குதுன்னா சீப்பு, 1 ரூபாய்க்கு 1 கிடைக்குதுன்னா காஸ்ட்லி. இருக்கீங்களா இல்லையான்னு தெரியல. நீ ஜீன்ஸ் வாங்குற, சாதாரண ஜீன்ஸ் 300 ரூபா, இதே ஒரு டாப் பிராண்ட் ஜீன்ஸ்னா 1000 ரூபா 1500 ரூபா. அப்போ யோசிச்சு பாருங்க. அப்போ 300 ரூபாய்க்கு சாதாரண ஜீன்ஸ் 1500 ரூபாய்க்கு வாங்கின எத்தனை வாங்குவ? 5 வாங்குவேன். ரைட்டாராங்க? சரி, போகட்டும். அப்போ 1 ரூபாய்க்கு 1 கிடைக்குது கோதுமை. 1 சேக்கலுக்கு 1 மரக்கால் கோதுமை, 1 சேக்கலுக்கு 2 மரக்கால் வார் கோதுமை 1 சேக்கலுக்கு. அப்போ வார் கோதுமை ரொம்ப சீப்பு, கோதுமை ரொம்ப காஸ்ட்லி. கோதுமைங்கிறது பணக்காரன் சாப்பிடுற சாப்பாடு, வார் கோதுமைங்கிறது ஏழை சாப்பிடுற சாப்பாடு. இப்போ உங்க வீட்டுல 2 வீடு இருக்கு. ஒரு வீட்டுல மட்டன் வாங்குறாங்க, ஒரு வீட்டுல ரொம்ப மட்டன்லாம் வாங்க முடியாதுங்க, முட்டையே போதுங்க, முட்டையை ஒடிச்சு அப்படியே சாப்பிட்டுக்கிறாங்கன்றாங்க. அப்ப பணம் இருக்கு, பணக்கார வீட்டுல மட்டன் ஓடுது, ஏழை வீட்டுல என்ன ஓடுது? ஆமா, முட்டை. முட்டையும் ஸ்ட்ராங் தான், மட்டனும் ஸ்ட்ராங் தான். என்ன இருக்கீங்களா இல்லையான்னு தெரியல.
அதுக்காக உங்களுக்கு மதியானம் முட்டை மட்டன்லாம் தர முடியாது. சொல்ல மாட்டீங்களே, சும்மா சொன்னேன். நல்ல தேவ மனுஷன் உங்களுக்கு கத்தர் கொடுத்திருக்கிறார். பரவாயில்ல. இந்த ஆமீன் கடைசி வரைக்கும் இருக்கணும். அதையும் சேர்த்தான் சொல்லிட்டு போறேன். அல்லேலூயா. 24 வருடங்கள் இந்த ஊழியத்தை செய்ய கத்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். பலருடைய முகங்களை பார்த்திருக்கிறேன். கத்தர் ஆசீர்வதிப்பார். சரி, கவனிங்கள். என்ன, எனக்கு சர்ச் மினிஸ்ட்ரி கொடுக்கல, அதுக்காக நான் கத்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவேன். ஆனா எனக்கு வர்ற சர்ச் சபை ஊழியம் என்பது இந்த வட்டத்துக்குள் போராட்டமும் இந்த ஊருக்குள் போராட்டம். எனக்கு அப்படி இல்ல, பட்டணத்திலிருந்தே பல போராட்டம், எனக்கு தமிழ்நாட்டிலிருந்தே பல போராட்டம் வரும். அது எனக்குள்ள பாடு. ஆனா எங்க இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு போராட்டங்கள் இருக்கதான் செய்யும். அதனால அதை பத்தி எல்லாம் வருத்தப்படவே கூடாது. அப்படி தட்டிட்டு போயிட்டே இருக்கணும். தட்டுனா போயிட்டே இருப்போம், அதை எடுத்து தலைமையில வச்சா உட்கார்ந்துட்டே இருப்போம். கர்த்தருடைய காரியத்தை பொறுத்த வரைக்கும் தூசியை தட்டிட்டு போயிட்டே இருக்கணும். அவன் தான் ஜெயிப்பான். சரி, சமயம் இல்லை. அப்போ ஒரு மரக்கால் கோதுமை 1 சேக்கலுக்கு, 2 மரக்கால் வார் கோதுமை 1 சேக்கலுக்கு, 1 சேக்கலுக்கு 2, 1 சேக்கலுக்கு 1. கோதுமை பணக்காரன் சாப்பிடுவான், வார் கோதுமை ஏழை சாப்பிடுவான். இன்னொரு வசனத்தை நான் காண்பிக்க விரும்புகிறேன். 1 ராஜாக்கள் 4:28 நான் நினைக்கிறேன். 1 ராஜாக்கள், இதை நான் செய்தி இல்லைன்னு சொல்லிவிட்டேன், என்ன பண்றது? ஆவியானவர் 4:28 வாசிங்க. குதிரைகளுக்கும், அண்ணா 1 ராஜாக்கள் 4:28, குதிரைகளுக்கும் ஒட்டகங்களுக்கும் வேண்டிய வைக்கோல் அவரவர் தங்களுக்கு இடப்பட்ட கட்டளின்படி சாலமோன் நாட்கள்ல வார் கோதுமை மிருகங்களுக்கு சாப்பாடு போடுவாங்க. ஏழை சாப்பாடை மிருகங்களுக்கு தான் போடுவாங்களாம். குதிரைக்கும் ஒட்டகமும் வார் கோதுமை சாப்பிடுமா. அப்போ சாலமோன் காலத்துல ஐஸ்வர்யம், பணக்கார காலம், மண்ணை அள்ளுற மாதிரி பொண்ணை அள்ளுகிற காலம் சாலமோனின் காலம். அவ்வளவு ஐஸ்வர்யம் பெருகி போன ஒரு காலம். இருக்கீங்களா இல்லையா? அமெரிக்கால $1 அப்படின்னா இங்க $70 மதிப்பு. இருக்கீங்களா இல்லையா? $1 நமக்கு $70. நமக்கு இருக்கீங்களா இல்லையா? நமக்கு இங்க கவனிங்க, $1000 அப்படின்னா அது ஸ்ரீலங்கால $2000. நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? நீ கையில தம்பி $500 நோட் வச்சிருந்தா ஸ்ரீலங்கால இருக்கிறவனுக்கு அது $1000 மதிப்பு. அப்போ உன் கையில $1000 இருந்தா நீ ஸ்ரீலங்கா போனா அது உனக்கு 2000 இருக்குது. நான் சொல்ற அர்த்தம் உங்களுக்கு புரியுதுங்களா இல்லையா? அப்ப சாலமோன் நாட்கள்ல தேசத்துல அவ்வளவு ஐஸ்வர்யம், மண் அள்ளுற மாதிரி பொண்ணு அள்ளலாம். அவங்க காலத்துல எல்லாம் பணக்கார சாப்பாடு தான், ஏழை சாப்பாடு எல்லாம் கிடையாது. ஏழை சாப்பாடு எல்லாம் ஆடு மாடு கோழி போடுற மாதிரி குதிரைக்கும் ஒட்டகத்துக்கும் கொடுப்பாங்களாம். அப்போ யோசிச்சு பாருங்க, ஐஸ்வர்யம் தரித்திரம், இதை குறித்து நான் காண்பிக்கிறேன். நம்ம வாழ்க்கையில தரித்திரம் ஒட்டி இருக்கிறதா, ஐஸ்வர்யம் ஒட்டி இருக்கிறதா? நான் முதல்ல சொல்லிட்டேன், ஆவிக்குரிய ஐஸ்வர்யம் தான் ரொம்ப முக்கியம் சொல்லிட்டேன். வேதத்தை முழுவதும் வாசி முடித்தால் நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஐஸ்வர்யவானா இருப்பாய். சும்மா கண்ணை மூடிட்டு வாசிக்க கூடாது, கடமைக்குன்னு வாசிக்க கூடாது, சொல்லிட்டாங்களேன்னு வாசிக்க கூடாது, வாசி முடிக்கணுங்கிறத வாசிக்க கூடாது. அதை புரிந்து வாசிக்கணும், தியானம் பண்ணி வாசிக்கணும், மனப்பாடம் பண்ணி வாசிக்கணும். அவன் தான் இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன். சும்மா கடமைக்குன்னு வாசிக்க கூடாது. நான் எப்பவுமே நிறைய பிரசங்கங்கள், சிலருடைய பிரசங்கங்களை நான் கேட்பேன். கேட்கும்போது அவங்க ஒரு ஸ்டைல்ல பேசுவாங்க, எனக்கு ஆவியானவர் இன்னொரு ஸ்டைல்ல பேசுவார். அப்படிதான் நான் தியானித்துக் கொண்டிருப்பேன். நிறைய நேரங்கள்ல நான் நிறைய கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்ணுவேன் பைபிள்ல. ஆகையினால இதுல நான் ஐஸ்வர்யம் உள்ளவனா இருந்தா இதுல என்னை கர்த்தர் ஐஸ்வர்யம் உள்ளவனா வைப்பா. வார்த்தையில நீ ஐஸ்வர்யம் உள்ளவனா இரு. நான் அடிக்கடி ஆண்டவர்ட்ட சொல்லுவேன், எனக்கு தெரியாத வசனம் இந்த பைபிள் இருக்கக்கூடாது, அத்தனையும் எனக்கு தெரிகிற அளவுக்கு அறிந்து புரிந்து வளரக்கூடிய பாக்கியத்தை தருவீராக. இதிலே நான் வளர்ந்தால் இதிலே தானாய் வளர்ச்சி உண்டாகும். அது லேண்டா இருக்கலாம், வீடா இருக்கலாம், காடா இருக்கலாம், மேடா இருக்கலாம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இயேசுப்பா ரொம்ப நல்லவர். நான் ஒரு தரிசன கூடாரத்தை கட்டி கொண்டிருக்க கர்த்தர் எனக்கு கிருபை செய்கிறார். ஆனா யாருக்குமே தெரியாது நான் கட்டுறது. ஏன்னா யார்ட்டையும் 5 பைசா கேட்டதில்ல. உங்ககிட்ட ஏன் சொல்றேன்னா, நான் 2 மணி நேரத்துல ஓடி போயிடுவேன்ல, அதனால உங்ககிட்ட சொல்றேன். 7 கூடாரம் கொடுத்திருக்கிறார். 7 இடத்துலயும் நான் இங்க கட்டுறேன்னு சொன்னதே கிடையாது. ஆகையினால இன்னும் ஒரு 10 லட்சம் தேவை இருக்கிறது, கொடுக்க விரும்புகிறவர்கள் கொடுப்பீங்களா நான் கேட்கவே மாட்டேன். எனக்குள்ள இருக்கிற விசுவாசம் எப்படின்னா, நான் இதுல ஐஸ்வர்யம் உள்ளவனா இருக்கிறேன்,
அதுக்கு அவர் எங்க இருந்தாலும் எனக்கு கொண்டு வந்து கொடுக்க வல்லவரா இருக்கிறார். தட்ஸ் மை ஃபெய்த். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அந்த ஃபெய்த் தான் கர்த்தர் ஆசீர்வாதமா வைக்கிறார். விசுவாசத்திலே வளருகிறவன் ஐஸ்வர்யம் உள்ளவன், விசுவாசத்திலே தடுமாறுகிறவன் தரித்திரன். புரிஞ்சா ஆமென் சொல்லுங்களேன். விசுவாசம் என்பது வாழ்க்கையில எல்லா பகுதியிலும் விசுவாசம் இருக்கணும். வியாதியை சுகமாக்குறதுக்கு மட்டும் ஆண்டவர் விசுவாசிக்கிற ஒரு விசுவாசம் அல்ல, தரித்திரத்தை முறிக்கிறவரும் அவர் தான் விசுவாசம் இருக்கணும். சொல்ல மாட்டேன் சொல்லுங்களேன். அடுத்த 7 நாள் எனக்கு ஒரு அற்புதம் நடக்கும் என்று அவர் எழுதி சொல்லிட்டார்னா அதிலே நான் விசுவாசிப்பேன். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை என்ன தேதி வருது? 14 தேதிக்குள்ளாகவே உன் வீட்டுக்குள்ள ஒரு அற்புதத்தை அவர் வைக்க வல்லவரா இருக்கிறார். 7 நாட்களுக்குள் ஒரு அற்புதம் உன் வீட்டுக்குள் நடப்பதாக. 7 நாட்களுக்குள் ஒரு அற்புதம் வீட்டில் நடப்பதாக. இந்த வார்த்தை நீ விசுவாசிக்கிறவனுக்கு நடக்கும். அப்படியான்னு கேட்டா நடக்காது, ஆமென் என்று சொன்னால் நடக்கும். நான் பிரசங்கம் பண்ணும்போது நீ தூங்குனீனா இந்த வார்த்தை உன்னை விட்டு ஓடிடுச்சுன்னு அர்த்தம். நீ ஆமென் சொன்னீனா அந்த வார்த்தை வாழ்க்கையில பலிக்கும். அதனாலதான் பிரசங்கம் பண்ணும்போது மட்டும் பிசாசு நல்ல தூக்கத்தை கொடுப்பான், கொடுப்பான். தூங்கிட்டா நீ அவுட் ஆயிட்ட, அந்த பாயிண்ட அவன் தடுத்துட்டான், அதுக்குண்டான ஆசீர்வாதத்தை அவன் கெடுத்துட்டான்னு அர்த்தம். நீ தூங்குற டைம்ல கர்த்தர் பேசுற வார்த்தை நீ மிஸ் பண்ணக்கூடாது. அந்த டைம் நீ மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த வார்த்தை ஒண்ணு சேராம வெளியே போயிடுச்சுன்னா அது எனக்கே வந்து சேர்ந்துடும். ஆனா நீ விழித்திருந்து வார்த்தை கேட்பாய் என்று ஆமென் என்று சொல்வாய் என்றால் அது உனக்கு அப்படியே வாய்க்க செய்து உன் தரித்திரத்தை முறித்து. அல்லேலூயா. இருக்கீங்களா இல்லையா தெரியல. விசுவாசத்திலே ஆபிரகாம் வல்லவனாய் இருந்தான். ரோமர் 4:17 சொல்லுகிறது. 16-17 வீட்டுல போய் வாசிக்குவான். அவன் விசுவாசத்திலே வல்லவனாய் இருந்தபடினால் தான் சரீரம் செத்தாலும் வாக்குத்தத்தம் அவனுக்கு சாகல. என் சரீரம் செத்து போச்சு ஆனாலும் குழந்தையை தருவார். என் மனைவியோட கர்ப்பம் செத்து போச்சு ஆனாலும் கர்த்தர் கர்ப்பத்தின் கனியை தருவார். பிகாஸ் ஆஃப் ஃபெய்த். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? உங்கள் விசுவாசம் பெருகுவதாக. வயது கூட கூட விசுவாசம் பெருகுவதாக. அது நிமித்தம் தரித்திரம் நாளுக்கு நாள் முறிக்கப்பட்டு ஐஸ்வர்யம் பெருகும்படி மாற்றுவார். அல்லேலூயா. ஈசாக்கு பஞ்சகாலத்துல தேசத்துல கடும் பஞ்சங்க. அப்போ அந்த நிலம் எல்லாம் விரிசல் விட்டுருக்குங்க, அப்படியே விரிசலா கிடக்குதுங்க. கடும் பஞ்சம்னா தண்ணி கிடையாதுங்க, நிலம்லாம் விரிசல அப்படியே தெரியுமா, நிலம் வெடிச்சு கிடக்கும் பாத்திருக்கீங்களா? அந்த டைம்ல போய் ஈசாக்கு போய் விதைக்க போறான். பாக்குறான்னு நினைச்சிருப்பான், பைத்தியக்கார பையன், தேசத்துல பஞ்சம் தண்ணி கிடையாது போய் என்னத்தை விதைக்கிறான் பாரு அப்படின்னு எல்லாம் சிரிச்சிருப்பாங்க. இவன் பஞ்சகாலத்துல விதைச்சானா, விதைத்து வேதம் சொல்லுகிறது 12 மாசம் அதே அந்த தேசத்துல அதே வருஷத்துக்குள்ள வித்தின் 12 monthsக்குள்ள அவனுக்கு கர்த்தர் 100 மடங்கு அறுவடை பார்க்கிறான். இப்போ சிரிச்சவன், கேவலமா பேசினவன், கிண்டல் அடிச்சவன், பைத்தியக்காரன் சொன்னவன் பைத்தியக்காரன் ஆயிட்டான். விசுவாசம் உன்னை ஐஸ்வர்யவானாய் மாற்றும். உன்னை பைத்தியக்காரன் சொன்னவன் கூட ஆச்சரியமாய் வெக்கப்பட்டு தலைகுனிம்படிக்கு அந்த விசுவாசம் உன்னை உயர்த்தும் வல்லவராய் இருக்கிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. சோ தரித்திரம் முறிக்கப்படுகிறதுக்கு தேவை விசுவாசம். எல்லாம் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. திரும்ப சொல்றேன், நான் பாயிண்ட் எடுத்தேன், நான் எங்க எடுத்துட்டு எங்க ஓடுறாரு பாருங்களேன். சாலமோன் நாட்கள்ல அப்படி நீ உன் வாழ்க்கை கோதுமையா இருக்குதா இல்ல உன் வாழ்க்கை வார் கோதுமையா இருக்குதா? தரித்திரத்துல உட்கார்ந்து கஷ்டப்பட்டு 5க்கும் 10க்கும் அடுத்த கை நீட்டி நிக்கிறதுல இருக்கிறாயா? இல்லை வா கோதுமை அப்படி என்றால் ஐஸ்வர்யம். உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தினுடைய மத்தேயு 14ஆம் அதிகாரத்துல 19ஆம் வசனம் நான் நினைக்கிறேன். வாசிங்க பார்க்கலாம். 14:19. 5 அப்பம். கவனிங்க, மத்தேயு சொல்றாரு 5 அப்பம். மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 36 39 தெரியல பாருங்க. மார்க் 6:36 வாசிங்க. அடுத்த 39 வாசிங்க. அடுத்தது அப்புறம் அடுத்தது மார்க் சொல்லுகிறார் அப்பம், மத்தேயு சொல்லுகிறார் அப்பம். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்துக்கு வாங்க.
யோவான் 6:7 நினைக்கிறேன். 6:7 வாசிங்க பார்க்கலாம். 8ஆம் வசனத்தை வாசிங்க. வாசிமா. இங்கே ஒரு சிறு பையன் இருக்கிறான். ஒரு பையன் இருக்கிறான். கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. போதும். பாருங்க, மத்தேயு அப்பம்னு சொன்னாரு, மார்க்கும் அப்பம்னாரு, யோவான் மட்டும் என்ன சொன்னாரு? அப்பம்னா பணக்காரன் சாப்பிடுறது, வார்கோதுமை ஏழை சாப்பிடுறது. இங்கே ஒரு ஏழை சிறுவன் இருக்கிறான். அவன் கையில ஏழை ஆகாரமா இருக்கிற 5 வார்கோதுமை அப்பம் இருக்கிறது. இயேசு ஐஸ்வர்யம் உள்ள இயேசு ஏழை சிறுவனிடத்திலிருந்து 5 ஏழை ஆகாரங்களை வாங்கி ஐஸ்வர்யமுள்ள பிதாவினிடத்திலே காண்பித்து, இந்த தரித்திரத்தை ஐஸ்வர்யமுள்ள பிதாவினிடத்தில் காண்பித்து, ஸ்தோத்திரம் 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 என்று சொல்லும் பொழுது வானம் திறக்கப்பட்டு, சொல்ல மாட்டீங்களா, அது 5000 அப்பங்களாய் மாறி தரித்திரம் முறிக்கப்பட்டு அத்தனை பேருக்கும் ஐஸ்வர்யமுள்ள ஆகாரத்தை கொடுத்து, ஏழை சிறுவன் கையிலையும் ஐஸ்வர்யமுள்ள ஆகாரத்தை கொடுத்து, மீதி 12 கூடைகள் ஐஸ்வர்யமுள்ள ஆகாரத்தை எடுத்து, தரித்திரத்தை முறிக்கிறவர் என் ஆண்டவராகிய கர்த்தர். உன் தரித்திரத்தை கர்த்தர்ட்ட காட்டு, உன் தரித்திரத்தை மறைக்காத, உன் தரித்திரத்தை தேவனுக்கு சொல். இதுதான் என் நிலைமை என்று கர்த்தர்ட்ட காட்டு, கர்த்தர்ட்ட கொடு. அந்த தரித்திரத்தையும் கர்த்தர்ட்ட கொடுத்து பாரு, அந்த தரித்திரம் முறிக்கப்படுகிறது நீ காண்பாய். நம்ம என்ன நினைப்போம்? தரித்திரம் சொல்லிட்டு நம்மளே வச்சிட்டு இருப்போம். எங்க அம்மா எனக்கு கொடுத்தாங்க 5 வார்கோதுமை அப்போ, என் வயிற்றுக்கு நான் ஏன் கொடுக்கணும்? அவன் அப்படி சொல்லிருக்கலாம்ல, நான் 2 கொடுக்கறேன், 3 வச்சுக்கிறேன், ஒருவேளை எனக்கு வேணும் இல்ல அப்படின்னு செல்ஃபிஷ் சுயநலம் இருந்ததா? 5 கொண்டு வந்தவன் 5ஐயும் கொடுத்தான். அவன் சின்ன பிள்ளைங்க, பசிக்கும்ல, நம்மளே பசி தாங்க மாட்டோம், அது தாங்கமா பிஞ்சி குழந்தை. அவன் கையில இருந்தது 5ஐயும் கொடுத்தான். நீ குடிப்பிய 5? 2 கொடுத்துட்டு 3 வச்சுப்ப பேக்கெட்ல போட்டு, 1 இங்க போட்டு, இங்க போட்டுட்டு 2 தான் கொடுக்க முடியும். என்ன எனக்கு வேண்டாம், நல்லா இருக்கே கதை. நம்ம கரெக்டா இல்லையா? நம்ம மைண்ட் என்ன வேலை செய்யும் சொல்லுங்களேன்? இவ்வளவுதான் தர முடியும் அப்படின்னு. ஆனா அவன் அப்படியே 5ஐயும் கொடுத்தான். கொண்டு வந்தது 5, 5ஐயும் கொடுத்தான். இருக்கீங்களா ஏன் தெரியல. கொண்டு வந்தது 5, மீதி என்ன பண்ணுவேன்? வீட்டுக்கு நான் சாப்பிடணும், என் வயிறு பசிக்காது. ஆனா அந்தரியாக்கு தெரியும், இந்த சிறு பையனை கொண்டுதான் இயேசு அற்புதம் செய்வார். இந்த தரித்திரம் பிடித்தவன் கையில தான் இயேசு வாங்குவார். இவன் தரித்திரத்தை மட்டுமல்ல, இவனை கொண்டு எல்லா தரித்திரத்தையும் முறிக்க வல்லவரா இருக்கிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. தரித்திரம் முறிக்கப்பட வேண்டும் என்றால் தரித்திரத்துக்கு கர்த்தருக்கு கொடுத்துப்பார், அந்த தரித்திரம் முறிக்கப்படுகிறதை காண்பாய். உன் தரித்திரத்தையும் கர்த்தர் கொடுக்க பழகிப்பார், உன் தரித்திரம் முறிக்கப்படுகிறதை காண்பாய் 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 காண்பாய். அல்லேலூயா. ஏழை விதவை தன்னிடத்தில் இருக்கிறதெல்லாம் கொடுத்தா, எல்லாம் ஒரு பங்கு தான் கொடுத்தாங்க. ஏழை தனக்குள்ளதையே கொடுத்தா. 1000 ரூபாய்ல 100 ரூபா கொடுக்கறது உண்டு, இருக்கிற 100 ரூபா வச்சுக்கிட்டு 100 ரூபாவே கொடுக்கறது ஒண்ணு. என்கிட்ட 1000 ரூபா இருக்குன்னா நான் இயேசுக்கு 100 ரூபா கொடுக்கறேன்னா, என்கிட்ட 100 ரூபா தான் இருக்கு, ஆனா 100ஐயும் இயேசு கொடுக்கறேன்னா எது பெருசுங்கண்ணா? அதனால்தான் தரித்திரம் முறிக்கப்படுகிறது. ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார். நம்ம எல்லாம் ஆண்டவர் எப்படி தெரியுமா டெஸ்ட் பண்ணுவோம்? ஏசப்பா மட்டும் என் பிள்ளைக்கு கல்யாணத்தை முடிக்கட்டும்யா, நான் ஒண்ணு தீர்மானிச்சிருக்கேன். என்ன தீர்மானிச்சிருக்கிற? இருக்கீங்களா இல்லைங்களாங்க? ஆமா, இதெல்லாம் ஷீட் எல்லாம் எடுத்து அப்படியே ரூஃபே போட்டு தரலாம் தீர்மானிச்சிருக்கேன். இது ஷீட்டா ரூஃபான்னு எனக்கு தெரியாது. ஷீட்டா ரூஃபே போட்டு தரலான்னு இருப்பேன். நான் ஒரு கேள்வி கேட்பேன், உன் பிள்ளைக்கு கல்யாணம் நடந்தா தானே நீ போடுவேன், இல்லன்னா நீ ஜென்மத்துக்கு போட மாட்டேல்ல. ஆனா நீ இப்படி சொல்ற, அவர் என் பிள்ளைக்கு கல்யாணத்தை முடிக்கிறாரோ இல்லையோ, நான் அவருக்கு செய்யறத நல்லாவே செய்வேன். ஏன்னா அவர் என் அப்பா, என் ஆத்ம நேசர், என் மணவாளன், என் காதலர். அன்பின் அடிப்படையில இயேசுவை தேடுவாய் என்றால் உன் தரித்திரம் முறிக்கப்படும். எதின் அடிப்படையில இயேசுவை தேடணும்? சத்தமா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. நாட் எ நீட் பேஸ்ட். ஆங்கிலத்தில் சொல்வார்கள் நீட் பேஸ்ட் அல்ல, லவ் பேஸ்ட். நீட் பேஸ்ட்னா தேவையின் அடிப்படையிலே. இப்போ ஒருத்தரோட ஒட்டுறான், ஒருத்தர் உன்கிட்ட ஒட்டுறான்னா அவன் தேவைக்காக உன்கிட்ட ஒட்டுறான். உன் தேவைக்காக நீ அவன் கிட்ட ஒட்டுற, அதுல அன்பு இருக்காது. தேவை முடிஞ்சிச்சுன்னா கலட்டி விட்டு போயிட்டே இருப்பான்.
உன்கிட்ட காசு இருக்கனால உன்கிட்ட ஒட்டுறான். உன்கிட்ட காசு இல்லைன்னா உன்னை எட்டி கூட பார்க்க மாட்டான். நான் எப்பவுமே சொல்வேன், நீ கஷ்டத்தில் நஷ்டத்தில் இருக்கும் பொழுது யார் உன்னோடு இருக்கிறார்களோ அவர்கள் கடைசி வரை உன்னோடு கூட இருப்பார்கள். நீ வசதியா இருக்கும் போது உன் கூட இருக்கிறான் பாரு, ஜென்மத்துக்கு உன் கூட இருக்க மாட்டான். என்ன இருக்கீங்களா இல்லையான்னு தெரியல. அல்லேலூயா. அப்போ எப்படிப்பட்ட எதின் அடிப்படையில் ஆண்டவரை தேடுகிறாய்? அன்பின் அடிப்படையிலையா? தேவைக்காக இயேசு பிடித்திருக்க. எதுக்காகமா வந்திருக்கிற? என் வியாதி சுகமாகும் சொன்னாங்க, என் பிரச்சனை எல்லாம் தீரும் சொன்னாங்க, என் போராட்டம் எல்லாம் மாறும் சொன்னாங்க, என்னுடைய எல்லா சூழ்நிலையும் மாறும், என் வீட்டுல என் பிள்ளைக்கு அற்புதம் நடக்கும் சொன்னாங்க, அதனால நான் வந்திருக்கிறேன். இது தேவையின் அடிப்படையில். ஆனா இது உனக்கு பூர்த்தியாகி விட்டது என்று சொன்னால் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இந்த பக்கமே நீ வரமாட்டாய். ஏனென்றால் அடுத்த ஒரு பிரச்சனை உன் மண்டையும் கொண்டையும் வெடிக்கும் போதுதான் நீ வருவாய். இருக்கீங்களா இல்லைங்களா? அது தேவையின் அடிப்படையிலே கர்த்தரை தேடுகிறாய். ஆகையினாலதான் உங்க யோசிச்சு பாருங்க, உன் பிள்ளை உன்னை தேவைக்காக உன்னை பயன்படுத்திக்கிட்டானா, அவன் வயிற்று பசிக்கு மட்டும் உன்னை பயன்படுத்திக்கிட்டு இருந்தானா உனக்கு எப்படி இருக்கும்? நீ இவ்வளவு நாள் வடிச்சு கொட்டி நன்றி கெட்ட பயலா இருக்கானேன்னு உனக்கு தோணாது? நீ அவனுக்கு அள்ளி அள்ளி கொடுப்ப, வாரி வாரி செய்வ, புத்தாடையெல்லாம் வாங்கி கொடுப்ப, கேட்டதெல்லாம் வாங்கி கொடுப்ப. ஆனா உன்னை தேவைக்காக வச்சிருந்தானா எப்படி இருக்கும்? ஒரு அப்பா அம்மாக்குள்ள சண்டை வந்து பிரிஞ்சுட்டாங்க. 2 பிள்ளைங்க, பொண்ணு அம்மா கிட்ட போயிடுச்சு, பையன் அப்பாட்ட வந்துட்டான். பொண்ணுக்கு அம்மாக்கு செட் ஆகல. அம்மாவை சாப்பாட்டுக்காக பொண்ணு வச்சுக்கிட்டு அப்பாவை பணத்துக்காக பொண்ணு வச்சுக்கிட்டான். அம்மாவை வயிற்று நிரப்ப அம்மா, இதுக்கு அப்பா. இது எப்படி இருக்கு? தேவையின் அடிப்படையில் அம்மா அப்பா. நம்ம அப்பாவை தேவையின் அடிப்படையில் வைத்திருக்கிறாயா? அதனால்தான் முன்னேற்றத்தை பார்க்க முடியல. மரம் வளர மாட்டேங்குது. ஏன்னா தேவையின் அடிப்படையில் தேடுது மரம். நீதான் அந்த மரம், நான் தான் அந்த மரம் சொல்ல மாட்டீங்க. அன்பின் அடிப்படையிலே நான் அவரை நேசிக்கிறதுனால்தான் கிலோமீட்டரை பார்க்க மாட்டேன், கிளைமேட்டை பார்க்க மாட்டேன், தூக்கம் இருக்க இல்லையோ பார்க்க மாட்டேன். தேவ சமூகத்துல வந்து அவருக்காய் வைராக்கியமா நிற்பேன். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அன்பின் அடிப்படையிலே அவரை தேடுங்கள், உன் தரித்திரம் முறிக்கப்படும். அப்ப யோசிச்சு பாருங்க, ஏழை சிறுவன் அவர் மேல வச்ச அன்புல கொடுத்தான். அவன் கொண்டு வந்த சாப்பாடு என்ன சாப்பாடு? வார் கோதுமை. சொல்லுங்க, வார் கோதுமைனா பணக்காரன் சாப்பிடறதா ஏழை சாப்பிடறதா? சத்தமா சொல்லுங்களேன். ஏழை சிறுவன் கையில ஏழை சாப்பாடை வாங்கி அவர் பிதாட்ட, இயேசு ஐஸ்வர்யமுள்ள இயேசு ஐஸ்வர்யமுள்ள பிதாட்ட காட்டினோடனே தரித்திரம் முறிக்கப்பட்டது, முறிக்கப்பட்டது, முறிக்கப்பட்டது. ஆமென் சொல்லுங்களேன். உங்கள் தரித்திரத்தை முறிப்பாராக. அல்லேலூயா. உங்கள் தரித்திரத்தை அவர் முறிப்பாராக. உங்கள் தரித்திரம் நீங்கி போவதாக. சரி, கவனிங்கள். இன்னொரு வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன். ரூத்தின் புஸ்தகத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்கள். ரூத்தின் புஸ்தகம், டைம் இல்ல, வசனத்தை மட்டும் காட்டுறேன். 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். இப்படி நகோமி மோவாபிய ஸ்திரீயான தன் மருமகள் ரூத்தோட கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வந்தாள். வார்கோதுமை அறுப்பின் துவக்கத்தில் அவள் பெத்லகேமுக்கு வந்தாள். உங்களுக்கு இத கதையை சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க, அப்புறம் விஷயத்துக்கு வரேன். நகோமி, எல்லாம் சொல்லுங்க. நகோமினா மதுரம்னு அர்த்தம். மதுரம்னா இனிமையானவள். நகோமி பெத்லகேம்ல இருந்தா. பெத்லகேம் என்பது அப்பத்தின் வீடு. அப்பத்தின் வீடு என்றால் பணக்கார ஊர்னு அர்த்தம். உங்ககிட்ட போய் சொன்னேன், வார்கோதுமை அப்பத்தின் வீடு அல்ல, அப்பத்தின் வீடு. அப்பத்தின் வீடுனா, அப்பம்னா கர்த்தருடைய வார்த்தை. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? உன் வீடு அப்பத்தின் வீடா இருப்பதாக. உன் வீடு ஐஸ்வர்யம் உள்ளதா இருப்பதாக. உன் வீட்டுக்குள்ள கர்த்தருடைய வார்த்தை இருக்குமானால் உன் வீடு தரித்திரம் இருக்காது. உன் வீடு அப்பத்தின் வீடா இருப்பதாக. சொல்லுங்க, என் வீடு பெத்லகேம். எல்லாம் சொல்லுங்க, என் வீடு பெத்லகேம். நல்லா சொல்லுங்க, என் வீடு பெத்லகேம். என் வீடு பெத்லகேம். உன் வீட்டை கர்த்தர் பெத்லகேமாய் மாற்றுவாராக. இனிமேல் நீங்கெல்லாம் வீடு கட்டும் போது பெத்லகேம்னு பேர் வைங்க. அந்த வீட்டை உங்களுக்கு பெத்லகேமாய் வைப்பாராக. ஏன்னா அந்த வீடு அப்பத்தின் வீடு. வார்கோதுமை அப்பத்தின் வீடு அல்ல, அப்பத்தின் வீடு. அது ஐஸ்வர்யம் உள்ள வீடு. ஐஸ்வர்யம் உள்ள வீடு. தரித்திரம் பிடிச்ச வீடு அல்ல. தரித்திரம் அந்த காம்பவுண்டுக்குள்ள வராது. உன் வீட்டு வாசலே இயேசுவா இருப்பாராக. இயேசு சொன்னார், நானே வாசல் என்று சொன்னார். உங்கள் வீட்டு வாசல் இயேசுவா இருப்பாராக. உன் வீட்டு வாசல் ஆட்டுக்குட்டியின் ரத்தம் தெளிக்கப்படுவதாக. உன் அறைகளிலே தூதர்கள் உலாவாராக. உன் பெத்லகேமாகிய அப்பத்தின் வீட்டிலே தூதர்கள் உலாவட்டும். ஒவ்வொரு பில்லர் போடும்போது ஒரு வசனத்தை எழுதப்படுவதாக.
அப்பத்தின் வீடாய் கர்த்தர் வைப்பாராக. நான் சொல்றது புரியுதுங்களா இல்லைங்களா? அல்லேலூயா. பொறாம பிடிச்சவன் வளர முடியுமா? அப்பயே நம்மகிட்ட பொறாம இருக்கு. ஆமென். பொர் ஆமென். எல்லாம் சொல்லுங்க. பொர் ஆமென். ஒருத்தன் வளர்ச்சியை பார்த்து உனக்கு வயிறு எரியுதுன்னா சொல்ல மாட்டீங்களே? ஒண்ணுமே இல்லாம வந்தா ஊருக்குள்ள அப்படின்றமே, அது பேர் என்ன? அது அந்த ஆமை எனக்குள்ள இருந்தா நான் ஆமையா தான் ஆயிடுவேன். இருக்கீங்களா இல்லையான்னு தெரியல. என்னை விட வல்லமையை பயன்படுகிறவர்களை பார்த்து நான் சந்தோஷப்படுகிறேன். இப்போ நான் இங்க பிரசங்கத்துக்கு வந்திருக்கேன். கோச்சுக்காதீங்க, நான் ஃப்ரீயா பேசுறேன். அவர் பாஸ்டர் என்னுடைய சொந்த சகோதரன் போல. நான் வந்துட்டு பாஸ்டர் பேரு எமோ பெரிய இடம் வாங்கி இப்படி ஒரு வீடு கட்டி அப்படிலாம் நான் வயிறு எரிஞ்சு நினைச்சுங்களேன், நான் லைஃப்ல ஜென்மத்துக்கு இப்படியேதான் இருப்பேன், தவிர முன்னேற மாட்டேன். எனக்கு நானே சொல்றேனே, உனக்கு நீ சொல்ல முடியுமா நான் ஜென்மத்துக்கு முன்னேற மாட்டேன்னு? சொல்ல மாட்டேன். நான் சொல்றேனே, இப்படி நான் நினைச்சேன்னா நான் ஜென்மத்துக்கு முன்னேற மாட்டேன், வளர மாட்டேன். என்ன இருக்கீங்களா இல்லையான்னு தெரியல. நான் இங்க வந்துட்டு இதை பார்த்துட்டு, கர்த்தாவே இதன் எல்லைகள் விரிவாகட்டும், இது இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகி பெருகட்டும், இவர்கள் சுதந்தரிக்க பண்ணுவீராக, இவர்களை பெருக செய்வீராக அப்படி நான் மனசார வாழ்த்துறேன்னு நினைச்சுக்கோங்களேன். என்னையும் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அப்ப நான் பெத்லகேமாய் மாறுகிறேன். அப்பத்தின் வீடு சொல்லுங்க. வார்கோதுமை அப்பம் அல்ல, அப்பத்தின் வீடு. வார்கோதுமை அப்பத்தின் வீடு என்று சொல்லப்படல, அப்பத்தின் வீடு. அப்பன்னா யார் சாப்பிடுற சாப்பாடு? சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. அல்லேலூயா. அம்மணி நகோமி பெத்லகேம்ல இருந்தவா, பெத்லகேம்ல பஞ்சம் வந்தோடனே அப்படியே ஷிஃப்ட் ஆகி மோவாபுக்கு போய் 10 வருஷம் குடியிருந்தான். மோவாப் சபிக்கப்பட்ட ஊரு, மோவாப் சாபகரமான ஊரு. 10 வருஷத்துல அவளுக்கு 2 ஆம்பளை பசங்க, 2 பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணா. 10 வருஷத்துல 2 பிள்ளைங்களும் செத்து போச்சு, புருஷனும் செத்துட்டான். இப்ப 2 மருமகளும் மாமியார், 3 விதை ஒரு வீட்டுல இருக்கு. ஒரு மருமகிட்ட சொன்னா நீ போமான்னு ஒரு மருமகன் கிஸ் பண்ணிட்டு போயிட்டா. மாமியாருக்கு முத்தம் கொடுத்த மருமக. எல்லா மருமகளும் மாமியாருக்கு முத்தம் கொடுக்கணும். இங்கதான் ஆமீன் வருதாங்க, அங்க ஒண்ணுதான் ஆமீன் வந்துச்சு. ஒன்னு சொல்லிடுறேன் கவனிங்க, மாமியாரும் உன் வயிறு மாமியார் வயிறு வேற. உன் வயிறையும் மாமியாரையும் கம்பேர் பண்ணினா உன் வயிறு வெடிச்சிடும். இருந்தா ஸ்தோத்திரம், புரியாட்டாலும் சொல்றேன். மாமியார் உன் வயிறு மருமக வயிறோட கம்பேர் பண்ணினா உன் வயிறு வெடிச்சிடும். சொன்ன புரிதா ஸ்தோத்திரம், புரியாட்டாலும் ஸ்தோத்திரம். நான் எங்க அம்மாவை புரிஞ்சுப்பேன், என் மொஞ்சாது எங்க அம்மா புரிஞ்சுக்க மாட்டா. எங்க அம்மா ஏன் முன்னான்னு எனக்கு தான் தெரியும். எங்க அம்மா உன்னை பார்த்து முன்னாங்கன்னா நீ 4 நாள் மூஞ்ச திருப்பிட்டு உட்காருப்ப. 4 வருஷமா அம்மா உன்னை பார்த்து இருக்கீங்களா இல்லைங்களா? எங்க அம்மாக்கு வாயில பிரச்சனை முன்னுவாங்க, அது எனக்கு தான் தெரியும். அல்லேலூயா. அதனால வாயும் வயிறும் அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏமா அங்க உட்கார்ற, இங்க வந்து உட்கார அப்படின்னா, பாத்தீங்களா உங்க அம்மாக்கு நான் அங்க உட்கார்ந்தா பிடிக்கவே இல்லை, அங்க உட்கார்ந்தா எல்லாம் தெரிஞ்சிருன்றதுக்காக உங்க அம்மா வந்து இங்க உட்கார சொன்னாங்க. ஆக்சுவலா அங்க வந்து உட்காரத விட இங்க காத்து இருக்கு, ஃபேன் இருக்கு, சோஃபா இருக்குன்னு சொல்லி நினைக்க, அந்த எண்ணம் மருமகளுக்கு வராது. உங்க அம்மா பாத்தீங்களா அங்க உட்கார்ந்து ஆசைப்பட்டேன், உங்க அம்மா பாருங்க அவ சொல்றதா நான் கேட்கணும், இங்க உட்காருது. அங்க உட்கார்ந்தா எல்லா பீரோ கட்டில் எல்லாத்தையும் பாத்துருவேன்னு சொல்லி உங்க அம்மா இங்க உட்கார சொன்ன. இதுதான் ஓம் புத்தி. என்ன முறைக்கிறக்கா? ஏன்னா நீ மருமக. இதே உங்க அம்மா சொன்னா நிச்சயம் உனக்கு கரெக்டா புரிஞ்சுப்ப. இருக்கீங்களா இல்லையான்னு தெரியல. எல்லா அண்ணனுக்கும் எவ்வளவு சிரிப்பு. சரி, கர்த்தர் பேசுறார், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேசுங்க ஐயா, வீட்டுக்கு போனா நிம்மதியாவது இருப்போம். ஆண்டவர் பேசட்டுமே. சொல்ல மாட்டீங்களா? மாமியாரோட சமாதானமா இருக்கணும். கடைசி காலத்துல நீ உங்க அம்மா அப்பாவை கவனிக்கிறது கர்த்தர் அனுமதிக்கிறாரோ இல்லையோ, உன் மாமியாரை கவனிக்க கர்த்தர் அனுமதிப்பார். அது ஏன் அனுமதிக்கிறார்னா, நீ மாமியாரா வரும்போது உனக்கு கர்த்தர் தூதர்களை வைப்பதற்காக அனுமதிக்கிறார். அதனால உன் மாமியாரை நீ நல்லா கவனிச்சுன்னா உன் வயசான காலத்துல உனக்கு நிறைய தூதர்களை கர்த்தர் அனுப்பி வைப்பா. இனிமேல இருந்து உன் மாமியார், ஐயா உங்க அம்மா நல்லா கவனிப்பாங்க, கவலைப்படாதீங்க. ஆமீன் சொல்ல மாட்டீங்களே? எல்லாருக்கும் 2 தாய் 2 தகப்பன் சொல்லுவேன். எனக்கு 2 மதர் 2 ஃபாதர். அதுல 2 மதர் 2 ஃபாதர். எங்க அப்பா அம்மா எனக்கு அப்பா அம்மா தான், என் மாமியாரோ மாமனாரும் எனக்கு அப்பா அம்மா தான். பத்தி ஒரு அக்கா ஐயோ கை அல்லேலூயா. இந்த சமாதானம் இருக்குமானால் தரித்திரம் வராது 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 வராது. எங்க மாமனார் என்ன திட்டி இருக்கிறார்.
உங்க மாமனார் உங்களை திட்டினா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஏய், அந்த ஆள்ல திட்டத்துக்குலாம் உரிமை கிடையாது, அந்த ஆள் என்ன சோறு போட்டு வளர்த்தான் அப்படின்னு இருக்கீங்களா இல்லையா தெரியல. எங்க மாமனார் என்ன திட்டி இருக்கிறார், நான் அமைதியா இருப்பேன். ஏன்னா பெரியவர், வயசுல பெரியவர், மூத்தவர், நான் எதுவும் திரும்பி பேசக்கூடாது. சொல்ல மாட்டீங்களே? மாமியாரும் வேணாம்ப்பா, எனக்கு அது பிடிக்கல, நீ தயவுசெய்து போகாதீங்க அப்படி ஸ்ட்ரிக்டா என்கிட்ட சொல்லி இருக்கிறாங்க. நான் என்ன பண்ணிட்டேன், உங்க அம்மா யார் சொல்றதுக்கு, என் சாய்ஸ், உங்க அம்மால தலையிட கூட சொல் அப்படின்னு நான் சொன்னதே கிடையாது. சரிங்க ஆண்டின்னு தலையாட்டிட்டு போனனால தான் இன்னைக்கு ஆசீர்வாதமா இருக்கிறேன். உங்ககிட்ட போய் சொன்ன பாருங்க. சில பேர் நினைக்கிறீங்க இது வாயில்லாத பூச்சியா இருக்கும் போல, சில நினைக்கிறீங்க மாமியார் வீட்டுல நிறைய வரும் போல இருக்கு, அதனால தான் அமைதியா இருக்கு. அதெல்லாம் ஒரு மண்ணும் கிடையாது. சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா. எங்க மாமனார்ட்ட மாமியார்ட்ட ஒரு காசு நான் கேட்டதும் கிடையாது, கொடுத்ததும் கிடையாது. என் தரிசன கூடாரத்தை கட்டுறதுக்கு ஒரு 5 லட்சம் கொடுங்க மாமனார்ட்ட கேட்டதே கிடையாது. எத்தனையோ கன்ஸ்ட்ரக்ஷனை கம்ப்ளீட் பண்ணிருக்கிறேன், ஆனா இது வரைக்கும் என் மாமனார் மாமியார்ட்ட ஒரு காசு நான் கேட்டது கிடையாது. அதனாலதான் கர்த்தர் என்ன சுகமா வச்சிருக்கிறார். பல்லு கூட கொட்டலன்னா பாரு, கண்ணாடி கூட போடலன்னா பாருங்களேன், இல்ல ஆமீனே வராது. எல்லா பொறாமையும் இயேசு நாமத்துல அந்த தென்னந்தோ பக்கமா அனுப்பி வைக்கிறேன். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. அப்போ கவனிங்க, பெத்லகேம்ல பஞ்சம் வந்துட்டு அம்மனி இங்க போய் இருந்தாங்க. கடைசியில பாருங்க, மோவாப்ல 2 பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுத்தா 2 பிள்ளைங்க செத்து போச்சு, புருஷன் செத்து போச்சு, 3 விதவை. அதுல ஓர்பால் மாமியாருக்கு முத்தம் கொடுத்துட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா. ஏன்னா இன்னொரு கல்யாணம் பண்ணிப்பாங்க. மாமியார் நகமி சொல்ற ரூத்தை பார்த்து, ரூத்து நீயும் போயேன், உனக்கும் உங்க வீட்டுல நல்ல மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணிப்பாங்களே. ஊர்ல இருக்கிற சொல்லிருப்பான், வந்துரு ரூத், உனக்கு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து நான் கல்யாணம் பண்றேன். அந்த இடத்துல போய் உட்கார்ந்துருக்க அந்த பொம்பளையோட அந்த குடும்பமே சாபகரமான குடும்பம். அங்க போய் வாக்கப்பட்டு நீ ஏன் இவ்வளவு கஷ்டப்படுற, அந்த செல்ல கொஞ்சம் ஆஃப் பண்ணி வைங்க, இல்லைன்னா என்கிட்ட கொடுங்க, நான் ஞானஸ்நானம் எல்லாம் கொடுப்பேன், அதுக்கு அபிஷேகம் கூட பண்ணுவேன். தெரியாம ஆன் பண்ணிருப்பீங்க, யாராவது செல்ல தெரியாம ஆன் பண்ணிருந்தா ஆஃப் பண்ணிங்க. நம்ம எல்லாம் மல்டி மில்லியனர்ஸ் அல்லவா? சொல்ல மாட்டீங்களே? சரி, என் செல்லு எப்பவுமே சைலண்ட்ல இருக்கு, ஆனால் யார் அடிச்சாலும் எடுக்க மாட்டேன். ஏன்னா ரிங் அடிச்சா என் மண்டை காயுது. புரிஞ்சா ஸ்தோத்திரம். நைட்டு 12 மணிக்கெல்லாம் ரிங் அடிச்சா எப்படியா இருக்கும்? ஐயோ ஜோம் பண்ணுங்க, ஜோம் பண்றேன் கரெக்ட். நான் தூங்க வேண்டாம், நானும் மனுஷன் தானே. உனக்கு நைட்லாம் தூங்கிட்டு கால நான் மயங்கி விடுறதுக்கா? என் பொண்டாட்டிக்கு நான் ஒரே புருஷன் இருக்கு, என் பிள்ளைக்கு நான் ஒரே அப்பேன். அவன் எங்க போவான், என் பொண்டாட்டி எங்க போறது? என்ன ஒரு மாதிரி பாக்குறீங்க? நல்ல வேலை இந்த ஆள் நமக்கு பாஸ்டரா இல்ல, இருந்திருந்தா நான் என்ன ஆயிருக்கும். அதனால கர்த்தர் எனக்கு அந்த அழைப்பையும் கொடுக்கல. சொல்ல மாட்டீங்களா? அப்போ கவனிங்க, ரூத்துட்டே வந்திருப்பா அம்மா, தெரியாம அந்த வீட்டு குடும்பத்துல போய் வாக்கப்பட்டு அவனை மக்களோட கையை பிடிச்சி கடைசியில பேர் வாழ்க்கை எப்படி நாசமா போச்சு, நீ வந்துரு ரூத். ஆனா ரூத் நகமி சொல்ற மாதிரிமா மருமல போயிடுமான்றா. ரூத் சொல்ற, நான் போக மாட்டேன், உம்முடைய தேவன், உம்முடைய ஜனம், மரணமே நம்ம வரைக்கும் நான் அவனை விட்டு போக மாட்டேன். நீர் எங்க அடக்கம் பண்ணப்படுகிற அங்கே நானும் அடக்கம் பண்ணப்படுவேன். அப்படின்னா ஓர்பாலுக்கும் ரூத்துக்கும் என்ன வித்தியாசம்ன்றத சொல்லிடுறேன். யாராவது 2 பிள்ளைங்க வாங்கலாம், குழந்தைங்களா? யாராவது 2 பேர் வாங்கடா கண்ணுங்களா? வாமா. இப்போ சும்மா எக்ஸாம்பிள் சொல்றேன். இது ஓர்பால், இது ரூத்து நினைச்சுக்கோங்களேன். ஓர்பால் நான் தான் மாமியார், எனக்கு முத்தம் கொடுத்துட்டு அம்மனி போயிடுச்சு. இருக்கீங்களா? இருடா கண்ணு, நீ அந்த பக்கம் போட கண்ணு, நீ இந்த பக்கம் வா கண்ணு. இந்த அம்மா ரூத், ஏமா நீயும் போயிட உங்க அம்மா வீட்டுக்கு. நான் போக மாட்டேன், உம்முடைய தேவன், உம்முடைய ஜனம் அப்படின்னு இந்த அம்மா சொல்லுது. அப்படின்னா 2 மருமகளும் என்ன வித்தியாசம்னா, 2 மருமகளும் என் வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்சாங்க, என் பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணாங்க. ஆனா இந்த மருமக, அதாவது ஓர்பால், எதை பார்த்தா, இவ எதை பார்த்தா, இதுதான் நான் சொல்ல வரேன். ஏன்னா தரித்திரம் முறிக்கணும்னா எதை பார்க்கணும் சொல்ல வரேன். இருங்க, இந்த அம்மா மோவாப்ல நிறைய தெய்வங்கள் உண்டு. சிறு வயதுல இருந்து அதே ஊருக்குள்ள வளர்ந்தவங்க பல தெய்வங்களை வணங்கிட்டு வந்திருக்கிறாங்க. புரியுதா இல்லைங்களா? ஆனா வாக்கப்பட்டு இந்த வீட்டுக்குள்ள காலை வைத்தவுடன் இந்த ரூத் என்ன கண்டெடுத்தாள்னா, நான் சிறு வயதுல இருந்து வணங்கி வந்த காமோசா இருக்கட்டும், மாகோனா இருக்கட்டும், பல தெய்வங்களை பார்த்து வளர்ந்தேன். ஆனால் என்றைக்கு இந்த வீட்டுக்குள் கால் எடுத்து வைத்தேனோ ஒன்றை அறிந்து கொண்டேன், நான் சிறு வயதிலிருந்து வணங்கி வந்த தெய்வங்கள் எல்லாம் தெய்வங்கள் அல்ல. இந்த வீட்டிலே ஆராதிக்கிற இந்த மாமியார் வைராக்கியமாய் பிடித்துக் கொண்டு ஆராதிக்கிற ஜீவனுள்ள கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்பதை ருசி பார்த்தவள் இந்த ரூத். இந்த அம்மனியும் இந்த வீட்டுக்குள்ள தான் கால் வச்சது. ஆனா இந்த அம்மனி தெய்வத்தை பார்க்கல, இந்த அம்மனி ஜீவனுள்ள தெய்வத்தை பார்த்துச்சு.
இந்த அம்மணி தெய்வத்தை பார்க்கல, இந்த அம்மணி தெய்வத்தை பார்த்தது. புரிஞ்சா ஒரு ஆமே சொல்லுங்களேன். உண்மையுள்ள தேவனை இந்த அம்மணி கண்டு இருக்கீங்களா? இந்த ரூத் கண்டெடுத்ததனால்தான் நான் உம்மை விட்டு போகிறதை குறித்து என்னோடு பேச வேண்டாம். உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம். நீர் எங்கே அடக்கம் பண்ணப்படுகிறாங்க, நானும் அடக்கம் பண்ணப்படுவேன். இந்த அம்மனிக்கு நிறைய இன்விடேஷன் வந்திருக்கும். ரூத்துக்கு வந்துருமா, உனக்கு இன்னொரு கல்யாணம் பண்றேன், பல இன்விடேஷன். ஏன்னா சொந்தக்காரங்க அங்க தானே இருக்கிறாங்க, ஊருக்குள்ள தானே சொந்தக்காரங்க இருப்பாங்க. சத்தமா சொல்லுங்களேன். ஆனா என்ன, இந்த அம்மனிய பல பேர் கூப்பிட்டு இருப்பாங்க, ஆனா போயிருக்கலாம்ல. இந்த அம்மனி போயிட்டாங்க, இன்னொரு கல்யாணம் ஆயிருக்கும். சொல்லுங்களேன். ஆனா இந்த அம்மனி தெளிவா இருக்கிறாங்க. இருக்கீங்களா? இந்த இந்த தேவனை கண்டெடுத்து விசுவாசத்தோடு, எம்மா நீ அந்த பொம்பளையோட போறியே, இங்க சொந்தக்காரெல்லாம் நாங்க எங்க இருக்கிறோம், கஷ்ட நஷ்டம் உனக்கு யாரு இருப்பா, நாங்க தானே இருப்போம். எதை நம்பி போற, எதை நம்பி போற? நான் மாமியாரை நம்பி போல, மாமியாருக்குள்ள இருக்கிற தேவனை நம்பி போறேன். மாமியாருக்குள்ள இருக்கிற தேவனை நம்பி போறேன். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை நம்பிக்கை கொண்டிருக்கிற மனுஷன் தான் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையில நாட்டப்பட்டவன், தரித்திரம் கிடையாது. கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறவன், தரித்திரம் கிடையாது. மழை தாழ்ச்சியான காலத்திலும் தப்பாமல் கனி கொடுப்பான், தரித்திரம் கிடையாது. இலையுதிராது இருக்கிற மரமாய் கர்த்தர் வைப்பார், தரித்திரம் கிடையாது. இது ஓர்பால், இது ரூத். சொல்ல மாட்டீங்களா? ஓர்பாலும் அப்ப அன்போடு தான் போனா. நான் ரெண்டு பேரையும் தான் போச்சேன், நான் தான் நகோமி. ரெண்டு பேரும் உங்க அம்மா வீட்டுக்கு போயிடுங்க தான் சொன்னேன். இந்த அம்மா போயிட்டாங்க, இந்த அம்மா ஏன் போல? இந்த அம்மா போயிட்டாங்க, இந்த அம்மா ஏன் போல? இந்த அம்மா போகாத காரணம் என்ன தெரியுமா? நான் என்றைக்கு, நான் சின்ன வயசுல இருந்தே இந்த ஊர்ல தாங்க வளர்ந்தேன். என் ஊர் சொந்த ஊர் மோவாபுங்க. என் ஊர்ல காமோஸ் இருக்குங்க, மாகோன் இருக்குங்க, பல தெய்வங்கள் இருக்குங்க. எத்தனையோ தெய்வத்தை நான் வழிபட்டு 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 பாரம்பரியமா எங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லாம் இந்த ஊர்ல தாங்க இருக்கிறாங்க, வழிபட்டு வந்தாங்க. ஆனா நான் வாக்கப்பட்டு கால் எடுத்து வந்த பிற்பாடு, வழிபட்டு வந்த தெய்வங்கள் தெய்வங்கள் அல்ல, வாக்கப்பட்டு கால் எடுத்து வைக்கும் பொழுது கண்டெடுத்தேன் ஒரு தெய்வத்தை. இந்த நகோமியை பார்க்கல, நகோமிக்குள்ள இருக்கிற ஜீவனுள்ள, வல்லமை உள்ள, வைராக்கியம் உள்ள, விசுவாசம் உள்ள. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இவ எதை பார்த்தா, இவ எதை பார்த்தா? இவ பார்த்தது ஜீவனுள்ள தேவனை பார்த்தா. சொல்லுங்களேன். அதனாலதான் இவ தரித்திரம் முறிந்தது. இவள் ஐஸ்வர்யம் உள்ள போவாசை கைப்பிடிக்கும்படி வைத்தார். நிலத்துக்கு சொந்தக்காரியை கர்த்தர் இவளை மாற்றினார். எல்லாரும் சொல்லிருப்பாங்களா போகாத? இவளை பார்த்து என்ன சொல்லிருப்பாங்க? இல்ல, நான் பெத்லகேம். பெத்லகேம் என்ன அர்த்தம்? அப்பத்தின் வீடு. வார்கோதுமை அப்பத்தின் வீடு அல்ல. என்ன வீடு? பணக்கார வீடு. சொல்லுங்க. உன் வீடு, உன் வீட்டு பேர் என்ன? பெத்லகேம். சொல்லுங்க. உன் வீட்டு பேர் என்ன? அப்பத்தின், வார்கோதுமை அப்பத்தின் வீடு அல்ல, அப்பத்தின் வீடு. அப்பத்தின் வீட்டுல தரித்திரம், பஞ்சம் வந்தாலும் கர்த்தர் முறிப்பாரு. வரும், ஆனா தாக்காது, ஜெயிப்பாய். கொஞ்ச காலத்துல மறைஞ்சிரும். சொல்ல மாட்டீங்களே? அப்பத்தின் வீட்டுல தான் போவாஸ் இருக்கிறார். இருக்கீங்களா இல்லைங்களாங்க? மோவாபில இருந்து நம்ம என்ன பண்றாங்க? நான் நகோமி வந்து நான் யூத பெண்மணி, இது மோவாபிய பெண்மணி. யூதர்கள் இவங்களை சேக மாட்டாங்க. யூதர்கள்லாம் இவங்களை பார்த்தா நாயை பார்த்த மாதிரி பார்ப்பாங்க. இருக்கீங்களா? கோச்சிக்க மாட்டீங்களா? உங்கள்கிட்ட ஃப்ரீயா பேசலாம்ல. நம்ம ஊர்ல ஒரு பெரிய பிரச்சனை தெரியுமா? தமிழ்நாட்டில் பிடிக்காத ஒண்ணு ஜாதி தான். 4 தலை தான் ஆடிச்சு, மத்த தலைலாம் ஆடாது. எனக்கு தெரியும். எனக்கு சொல்ல மாட்டீங்களே? நம்ம ஊர்ல பிடிக்காத ஜாதி தான். சிலர் பாருங்க, அவங்களோட சேர மாட்டாங்க, அவங்களோட பேச மாட்டாங்க. நான் இருக்கிற ஊர்ல கருப்பு கயிறா, சிவப்பு கயிறா, பச்சை கயிறான்னு பார்ப்பாங்களாம். அப்படின்னா கேஸ்ட் பாக்குற ஊர்ல நான் வாழ்றேன். எனக்கு எந்த கேஸ்ட் நான் பார்த்ததில்லை, யார்ட்டையும் எந்த கேஸ்ட் நான் கேட்டதும் கிடையாது. ஏன்னா நான் எல்லாரையும் நேசிக்கக்கூடிய, இயேசு எல்லாரும் நேசிக்கிறேன், நானும் நேசிக்கிறேன். நான் சொல்றது புரியுதுங்களா இல்லைங்களா உங்களுக்கு? சத்தமா சொல்லுங்களேன். அப்ப யூத குலமா இருக்கிற நகோமி இந்த மோவாபிய பெண்மணியை ஊருக்குள்ள சேர்க்க மாட்டாங்க, யூதர்கள் சேர்க்க மாட்டாங்க. சேர்க்காத ஊருக்குள்ள கால் எடுத்து வைக்கிறார். தள்ளப்படி, இவளை கண்டாலே ஊர் ஒதுக்கி தான் வச்சிரும். சிச்சி போ போ, நீலாம் ஒரு மோவாபிய பெண்மணி, நீங்களாம் கிட்ட வரக்கூடாது, அப்படி ஒதுக்குவாங்க. நான் சொல்ற அர்த்தம் புரியுதுங்களா? ஒதுக்கப்பட்ட ஊருக்குள்ள கால் எடுத்து வைக்கிறா. ஒரு ஊர் உன்னை ஒதுக்குதுன்னா அந்த ஊருக்குள்ள நீ கால் எடுத்து வைப்பியாக்கா? சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் சொல்ற பாயிண்ட் உங்களுக்கு புரியுதா? அந்த ஊர்ல அந்த கம்யூனிட்டி நாங்க சேர்த்துக்க மாட்டாங்க. சில பேர் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த கம்யூனிட்டி, அந்த சமுதாயம் நம்மள சேர்த்துக்காது. அது எந்த சமுதாயமோ போய் தொலைட்டு விடுங்க. ஆனா இப்படி யூத சமுதாயத்துக்குள்ள ஒரு மோவாபிய பெண்மணி வரா. எல்லாரும் சொல்லிருப்பாங்க, அந்த ஊருக்குள்ள போகாதமா, அந்த ஜனங்கள்லாம் உங்களெல்லாம் சேர்க்க மாட்டாங்க, அது ஒரு யூத சமுதாயம். உங்களுக்கு நிறைய இன்விடேஷன் வந்திருக்கும். எல்லாத்தையும் கிழிச்சு போட்டு மாமியாரோட வரா.
ஒரே ரீசன், ஒரே காரணம் தான், வேற எந்த காரணம் கிடையாது. நான் சிறு வயதிலிருந்து வழிபட்டு வந்த தெய்வங்கள் அல்ல. வாக்கப்பட்டு காலெடுத்து வைக்கும் பொழுது கண்டெடுத்த ஒரே தெய்வம், ஒரே தெய்வம். வானத்தை உண்டாக்கினவர், பூமியை உண்டாக்கினவர், சமுத்திரத்தை உண்டாக்கினவர், மனுஷனை தம்முடைய சாயலாய் படைத்தவர், பேரிட்டு உண்டாக்கினவர், வார்த்தையினால் உண்டாக்கினவர். அவர்தான் ஜீவனுள்ள தேவன். அப்ப ஆண்டவரை அறிகிற அறிவு தான் உன் தரித்திரத்தை முறிக்கும். ஆண்டவரை நீ எந்த அளவுக்கு அறிந்து வைத்திருக்கிறாயோ உன் தரித்திரம் முறிக்கப்படும். நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? இப்போ இந்த அம்மணி நேரா மாமியாரோட வர, நான் தான் நகோமி. அல்லேலூயா. என்ன நம்பி வரா. ஊரே இவளை வேடிக்கை பார்க்குது. என்ன சொல்லுவாங்க, நகோமி நீ மட்டும் வர வேண்டியது, ஏன் இவளை கூட்டிட்டு வர? இவன் மோபி பெண்மணி, இவளை அப்படி விட்டுட்டு வர வேண்டியதானே? இல்ல, இவ சொல்லிட்டா நான் எங்க அடக்கம் பண்ணணும் அங்க அடக்கம் பண்ணுவேன்ட்டா. அப்ப என் கல்றைக்கு மேல இவ கல்ற இருக்கு. சொல்ல மாட்டீங்களே, நான் எங்க அடக்கம் பண்றேனோ அப்ப என் அடக்கம் எங்க? பெத்லகேம். அப்பத்தின் வீட்டுல தான் அடக்கம். ஐஸ்வர்யம் உள்ள அடக்கத்தெல்லாம் காலத்தை முடிக்கணும், தரித்திரத்தோட முடிக்க கூடாது. அப்பத்தின் வீடு, வார்கோதுமை அப்பத்தின் வீடு அல்ல, அப்பத்தின் வீடு. அப்பம்னா ஐஸ்வர்யவான் சாப்பிடுற சாப்பாடு. புரிஞ்சா ஸ்தோத்திரம், ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? அப்ப என் வாழ்க்கையோட முடிவு எங்க இருக்கணும்? தரித்திரத்தோட இல்ல, ஐஸ்வர்யத்தோடு தான். சத்தமா சொல்லுங்களேன். ஊர்ல கடன் பட்டு காலத்தை முடிக்க கூடாது. புரிஞ்சா ஸ்தோத்திரம். வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தி காரியத்தை முடிக்கணும். அல்லேலூயா. அப்ப ஊரே இவ்வளவு ஒதுக்கி தான் பாக்குது. ஒதுக்கப்பட்ட ஊருக்குள்ள கால் எடுத்து வைக்கிறா, ஆனா ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஐஸ்வர்யம் உள்ளவனை கைப்பிடிக்கிறா. நான் சொல்ற அர்த்தம் உங்களுக்கு புரியுதுங்களாங்க? ரெண்டாவது வாழ்க்கைன்னு எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்களேன். குழந்தை தப்பா நினைச்சிட கூட, பாவம் பிள்ளை. அப்போ யோசிச்சு பாருங்களேன். அப்போ வாக்கப்பட்ட நினைச்சு பார்த்தாலா சொல்லுங்களேன். ஆனா மாமியா சொல்றா, தலைக்கு எண்ணெயை பூசி குளிச்சுட்டு போ அப்படிங்கிறா. அதே மாதிரி எண்ணெயை பூசி குளிச்சுட்டு போறா. ஒரு நல்ல மாமியார் கட்டுப்பட்ட என்ன புரியுது? அப்ப என் மாமியார் வாயிலிருந்து வர வார்த்தையெல்லாம் உன்னதத்திலிருந்து வர வார்த்தை. எல்லா மாமியார கத்தர் அப்படி வைப்பாராக. சொல்ல மாட்டீங்களே, நான் ஏன் தலைக்கு எண்ணெய் வைக்கணும், அது ஏன் நான் ஏன் குளிக்கணும், நான் ஏன் அங்க போனோம், உங்க அம்மா சொல்றதெல்லாம் நான் செய்யணுமா என்ன அப்படின்லாம் நினைச்சுன்னா இப்படிதான் இருப்போம். இவனை ஒரு மாதிரி பார்க்காதீங்க. சரி, போகும்போது நினைச்சு பார்த்தாலா, இந்த வயல் நிலத்துல சிந்துனதை பொறுக்கிறா, இந்த நிலத்துல சிந்துறதை பொறுக்கிறா. நினைச்சு பார்த்தாலா, இந்த ஊருக்குள்ள இந்த நிலத்துக்கு ஓனரா மாற போறேன், இந்த நிலத்தினுடைய எஜமான தான் கைப்பிடிக்க போறேன், தெரியுமா வாழ்க்கையில? ஆனா இவளுக்காக நீ வாழ்க்கையில நீ பெத்லகேம் நீ எடுக்கிற ஸ்டெப் இருக்கு பாத்தீங்க, விசுவாச ஸ்டெப். என்ன சொல்லுவாங்க? ஃபெய்த் ஸ்டெப்னுவாங்க, விசுவாச முயற்சி. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இது வாழ்க்கையில எவ்வளவு உயரத்துக்கு கொண்டு போகுது பாருங்க. சொல்ல மாட்டீங்களா? தரித்திரம் முறிக்கப்பட்டவளாய், ஐஸ்வர்ய சம்பன்னராய் என் தேவன் இவள் வாழ்க்கையை தலைகீழாய் மாற்றுகிறார். தரித்திரம் முறிக்கப்படுவதாக. 2 குழந்தைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். God bless you my child, God bless you my daughters. போய் உட்கார்ந்துக்கோங்கடா. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? தரித்திரம் முறிக்கப்படுவதாக. யாருக்காவது பொம்பளை பிள்ளை வேலைன்னா என்கிட்ட கொடுத்துருங்க, எனக்கு பொம்பளை பிள்ளை இல்லை, நான் வளர்த்துக்கிறேன். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. யாரோ ஒன்று சொல்லுது, அங்கிள் நான் வந்துடுவேன். ஆமா, அங்கிள் கூட்டிட்டு போறேன். ஆனா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பேன். காலையில் 4 மணிக்கெல்லாம் முழங்கால் போடணும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? பக்கா ட்ரைனிங். என் பையனுக்கெல்லாம் சொல்ல, வீட்டுல ஸ்கூல் போற வரைக்கும் அந்நிய பாஷை தான் பேசிட்டு போகணுன்னு. அடாடா, நான் வரலப்பா. சரி, கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் ஒரு வசனம் உண்டு. நியாயாதிபதிகள் 1 நிமிஷம் இருங்க, அந்த வசனத்தை நான் எடுத்துறேன். ஏசப்பா ரொம்ப நல்லவர். விசுவாசிக்கிறீங்களா? சத்தமா சொல்லுங்களேன். சிங்ககேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்ககேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்ககேபியோ என்னை காத்திடுவார். ஹல்லேலூயா. நியாயாதிபதிகள் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம்.
9 வாசிக்கலாம். 9, 10 வாசிங்க. எவனுக்கு 8ஆம் வசனத்துல 8, 9, 10 வாசிங்க. அவனுக்கு பின் பெத்லெகேம் ஊரனாகிய இப்சான் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான். பெத்லெகேம் ஊர். பெத்லெகேம் என்ன சொன்ன? அப்பத்தின் வீடு. அப்பத்தின் ஊர்ல பிறந்தவனுடைய பேர் இப்சான். அவன் அந்த ஊர்ல பெத்லெகேம்ல பிறந்தவனாகிய இப்சான். சொல்லுங்க, இப்சான் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க மறுபடியும். ஆமா, இப்சான் பெத்லெகேம் ஊர்ல பிறந்தான், நியாயம் விசாரித்தான். 9ஆம் வசனம். இங்க பாருங்கய்யா, 30 ஆம்பளை பசங்க, 30 பொம்பளை பசங்க இருக்கீங்களா? பயங்கரமா. அவங்க அம்மா பார்த்து பொண்டாட்டி நான் பார்த்தாங்க. 30 ஆண் பிள்ளை, 30 பெண் பிள்ளை, மொத்தம் எத்தனை? 60 பிள்ளையே பெற்றிருக்கா. எக்கா இருக்கியாக்கா? உன்னை பெத்ததுக்கே நம்ம உடம்பெல்லாம் கட 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 கடன்னு ஆடுது. சொல்ல மாட்டீங்களே? 2 பெத்தாலே பாதி முக்கா பலன் போச்சு. சொல்ல மாட்டீங்களே? 30 ஆம்பளை பசங்க, மொத்தம் 60. சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா. இருக்கீங்களா இல்லைங்களாங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. இப்சான் பரவாயில்ல, கம்பெனில நல்லா வேலை செஞ்சிருக்கான். சரி வாசிங்க, புரிஞ்சா ஸ்தோத்திரம், புரியாட்டாலும் ஸ்தோத்திரம். இரு தங்கச்சி. 30 ஆண் பிள்ளைகள், 30 பெண் பிள்ளைகளை விவாகம் பண்ணி, குமாரத்திகளையும் புறத்திலே விவாகம் பண்ணி கொடுத்து பக்காவா 60 செட்டில் பண்ணிட்டான். சொல்ல மாட்டீங்களே? பெத்லெகேம்ல பிறந்தவன் உண்டான ஆசீர்வாதத்தை பத்தி, அப்பத்தின் வீட்டிலே இருக்கணும். உன் வீடு அப்பத்தின் வீடா? அதுதான் பேசிட்டு இருக்காரு. உன் வீட்டுல தரித்திரம் இருக்கா, ஆசீர்வாதம் இருக்கான்னு பேசிட்டு இருக்காரு. 30 பிள்ளையை பெத்து எடுத்தான், 30 சன்னு, 30 டாக்டரு, 30 புறத்துல, அதையும் புறத்துல கட்டி கொடுத்துட்டான். அடுத்த வசனத்தை வாசிங்க. ஏழு பரிபூர்ணம், பரிபூர்ணமான ஒரு ஊழியத்தை செஞ்சான். சொல்ல மாட்டீங்களே? அடுத்து வாசிங்க தொடர்ந்து. பெத்லெகேம்லே பிறந்தான். அல்லேலூயா. அப்பத்தின் வீட்டிலே பிறந்த, அப்பத்தின் வீட்டிலே காலத்தை முடித்த ஆசீர்வாதமான மனுஷன். வார்கோதுமை அப்பம் அல்ல, அப்பம் எல்லாம் சொல்லுங்க. பணக்கார வீட்டிலே பிறந்து ஐஸ்வர்யம் உள்ள வீட்டிலே பிறந்தவன் ஐஸ்வர்யம் உள்ள வீட்டிலே மரித்தான். பிறக்கும் போதும் ஐஸ்வர்யம், மரிக்கும் போதும் ஐஸ்வர்யம். 60 பிள்ளைகளும் கல்யாணம் கட்டி கொடுத்துட்டான். 7 வருஷம் நல்ல பரிபூர்ணமான ஒரு ஊழியத்தை செஞ்சான். தேவன் ஒரே 3 வசனத்துல கர்த்தர் அவனுக்கு ஆசீர்வாதத்தை எழுதிட்டார். அவன் சரித்திரத்தை 3 வசனத்துல கர்த்தர் முடிச்சிட்டார். வாழ்க்கை ரொம்ப ஷார்ட்டா இருந்தாலும் அது மகிமையா இருக்கணும், தரித்திரம் இருக்க கூடாது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சத்தமா சொல்லுங்க. நீ வந்திருக்கிற இடம் அப்பத்தின் வீடு. உன் முடிவும் அப்பத்தின் வீட்டுல தான் இருக்கணும். இந்த அப்பத்தின் வீட்டை விட்டு நீ ஓடிராத. தரித்திரம் உன்னை தொடரக்கூடாதபடிக்கு என்றைக்கும் அப்பத்தின் வீட்டில் இருப்பாய் என்று சொன்னால் இங்கேதான் தரித்திரம் முறிக்கப்படும். இங்கே தரித்திரம் முறிக்கப்படும். இங்கேதான் உன் காலத்தை முடிக்கும்படி பலன் தர கர்த்தர் கிருபை செய்வாராக. அல்லேலூயா. ஓகே, இன்னொரு வசனத்தை சொல்லு. ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஆதியாகமம் 35:19. ராகேல் மரித்து பெத்லெகேம் என்னும் எப்ராத்தா ஊருக்கு போற வழியிலே செத்துட்டா. ஊருக்குள்ள போல. திரும்ப ஒரு தடவை வாசிங்க பார்க்கலாம். ராகேல் மரித்து ஓகே. பெத்லெகேம் ரொம்ப சின்ன ஊர் தான். ஆனா உலகமே இப்ப பாருங்களேன், 4 மாவடினா யாருக்காவது மோகன்சி அண்ணன் ஊழிய செய்யறதுக்குன்னு அந்த ஊர் யாருக்காவது தெரியுமா? யாருக்குமே தெரியாது. அந்த தேவ மனுஷன் ஒருத்தர் அந்த ஊருக்குள்ள காலை வச்சதுனால எல்லா தேசத்துக்குமே தெரியும். கரெக்டா இல்லையா? அதே மாதிரிதான் பெத்லெகேமும். உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். பெத்லெகேம்னா அது யூதாவிலே சிறியதுப்பா, சின்ன ஊருப்பா. அது சின்ன ஊர்ல தான் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் பிறந்தார். சிறியவனை தான் புலிதிருந்து எடுப்பார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ராகேல் ஏன் பெத்லெகேமுக்குள்ள காலத்துல முடிக்கல? பெத்லெகேம் போற வழியிலே இறந்துட்டான், வழியிலே மரித்து விட்டாள். பெத்லெகேமுக்குள்ள அப்பத்தின் வீட்டுக்குள்ள போய் கால் எடுத்து மரிச்சிருந்தா பரவாயில்ல. ஏன் இவன் வழியில மரித்தாள்? காரணம் என்ன? ஆதியாகமம் 30:1 பொறாமை கொண்டாள், செத்து போறேன்னு சொன்னான்.
ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல வழக்கு தீர்த்தால், 7ஆம் வசனத்துல போராட்டம், என் சகோதரியோட மகா போராட்டம் போராடினா, அதே அதிகாரத்துல பின்னால பொய் சொன்னால், சொருபங்களை திருடினால், இதெல்லாம் இவங்க பண்ண இந்த ஸ்பாவங்கள், இவருடைய தீய ஸ்பாவங்கள். போராம சொல்லுங்க பார்க்கலாம், நல்லா சொல்லுங்க. உடன்பிறப்போட போராட்டம். யாரோட போராட்டம்? நல்லா சொல்லுங்க, சொல்லுங்க. வழக்கு சொல்லுங்க. ரெண்டாவது வாயில வர வார்த்தை. என்ன வார்த்தை? செத்து போறேன், நான் செத்து போறேன், நான் செத்து போறேன். உன் வாயில வர வார்த்தை தான் உனக்கு தரித்திரத்தை கொடுக்குது. தரித்திரம் எதுல வருது? இங்க நல்ல ஆம்பளை நல்ல சொல்ற, வெளில எப்படி இருக்கிறோம்? வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை, வாயிலிருந்து புறப்படு. ஒருவேளை இந்த வாழ்க்கையில கடந்த காலத்துல வாயிலிருந்து தீமையான வார்த்தைகள் பேசியிருப்பீர்கள் என்று சொன்னால், கர்த்தர் அதை கேன்சல் பண்ணுவாராக, அது உன்னை விட்டு விலக்குவாராக. இனிமேல் இந்த வாயிலிருந்து வர வார்த்தையில விசுவாச வார்த்தையா இருப்பதாக, பரிசுத்தமுள்ள வார்த்தையா இருப்பதாக, வசனமா இருப்பதாக, தெய்வீகமா இருப்பதாக, மகிமையுள்ள வார்த்தையா இருப்பதாக. நீ 5ஆம் கிளாஸ் படிச்சாலும் வாயிலிருந்து வர வார்த்தை விசுவாச வார்த்தையா இருக்குமானால், உன 5 கோடிக்கு இல்ல 5000 கோடிக்கு உன ஆசீர்வாதமா வைக்க வல்லவரா இருக்கிறார். தேசத்தை ஆளுகிறவனா வைப்பாரு. வாயிலிருந்து வர வார்த்தை தான் உன் வாழ்க்கையில தரித்திரத்தை கொடுக்குது. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். வாயிலிருந்து வர வார்த்தை தான். எந்த வசனத்தை வாசிச்சோம்? ரேச்சல், ராகேல்னா பெண்ணாடுன்னு அர்த்தம். மலட்டு ஆடா போயிட்டா, கர்த்தர் கர்ப்பத்தை அடிச்சிட்டாரு. பெண்ணாடுன்னு பேரிட்டவள் மலட்டு ஆடால் போனாள். கர்த்தர் தான் ஒரு கர்ப்பத்தை அடைச்சு. நான் என்ன தேவனா? கர்த்தரால ஒரு கர்ப்பத்தை அடைத்தார். 2வது பிள்ளையை பெற்றெடுத்தா, பெலன் இல்ல, பார்க்காமலே செத்து போயிட்டா. மூத்த மகனை பெற்றெடுத்தா, அவனை கர்த்தர் கவர்னரா மாத்தினார், பார்க்காமலே செத்து போயிட்டா. மூத்த மகன் கல்யாணம் கட்டி 2 பிள்ளையை பெற்றான், மனாசே எப்பிரான், பேரன்களை 2 பேரன்களை பார்க்காமலே செத்துட்டா. எவ்வளவு ஆசீர்வாதத்தை பார்க்காமலே போயிட்டா பாத்தீங்களா? ஏன் ஆசீர்வாதங்களை காணாமல் போனால், காண முடியாமல் போனால்? அவளுடைய ஸ்பாவம். எல்லாம் சொல்லுங்க. பொறாம, எரிச்சல், செத்து போறேன், நெகட்டிவான வார்த்தை, சொந்த சகோதரியோட வழக்கு, வாக்குவாதம், போராட்டம், பொய், திருட்டு. இந்த கேரக்டர் எல்லாமே உனக்கு ஐஸ்வர்யத்தை தடுக்கும். அப்படின்னா தேவ சாயல் ஐஸ்வர்யத்தை கொடுக்கும், மாம்ச சாயல் தரித்திரத்தை கொடுக்கும். தரித்திரத்தை கொடுக்கணும்னா, தரித்திரத்தை முறிக்கணும்னு என்ன தேவை? சத்தமா சொல்லுங்களேன். சுத்தமான இருதயம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? கபடற்ற இருதயம். அல்லேலூயா. இருக்கீங்களா இல்லையான்னு தெரியல. என் கர்த்தர் உன் தரித்திரத்தை முறிப்பாராக. உன் தரித்திரத்தை கர்த்தர் முறிப்பாராக. உன் தரித்திரத்தை கர்த்தர் முறிப்பாராக. உன் தரித்திரம் உன்னை விட்டு விலகுவதாக. நீ எங்க உட்கார்ந்திருக்கீங்க? தரித்திரத்துல உட்கார்ந்திருக்கீங்களா? அப்பத்தின் வீட்டிலையா, வார்கோதுமை அப்பத்தின் வீட்டிலையா? இன்றைக்கு உங்க வாழ்க்கையில சொன்ன வார்த்தையை மறந்துடக்கூடாது. தரித்திரம் முறிகிறதுக்கு எவ்வளவு பாயிண்ட் சொல்லியிருக்கேன்னு பாத்துக்கோங்க. அல்லேலூயா. நான் 10ஆம் கிளாஸ் ஃபெயில் ஆனவன், 12ஆம் கிளாஸ் ஃபெயில் ஆனவன், கல்லூரி 12 பாடம் ஃபெயில் ஆனவன். அப்ப என்ன மாதிரி சூனியம் பிடிச்சவனும், சாபம் பிடிச்சவனும், தரித்திரம் பிடிச்சவனும் அந்த உலகத்துல எவனும் கிடையாது. எந்த வேலை செய்யும் துப்பு கிடையாது, எது சம்பாதிக்க லாய்க்கு கிடையாது, ஆங்கிலம் பேச தெரியாது. ஆனா என்னை கொண்டு மற்ற ஸ்டேட்ல போய் நான் ஆங்கிலத்துல பிரசங்கம் பண்ற அளவுக்கு கர்த்தர் ஞானத்தை கொடுக்குறாரு. நான் பாஸ் பண்ணது எல்லாமே எங்க அம்மா ஜெபத்துல தான். ஆனா கல்லூரியினுடைய பிஜில தான், யூஜில தான் ஆண்டவர் ஏத்துக்கிட்டேன். கல்லூரியினுடைய 1ஆம் ஆண்டு முடிவுல அப்பதான் நான் ஞானஸ்நானம் எடுத்தேன். ஞானஸ்நானத்துல தரித்திரம் புரிஞ்சது, அபிஷேகம் பெற்றேன், ஐஸ்வர்யம் பெருகியது. அபிஷேகம் ஐஸ்வர்யத்தை கொடுக்கும், அபிஷேகம் நுகத்தை முறிக்கும், தரித்திரத்தை முறிக்கும். தரித்திரம் என்பது ஒரு நுகம், தரித்திரம் என்பது ஒரு. அப்ப எது தேவை? அபிஷேகம். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்க. உலகம் தெய்வத்தை அபிஷேகம் பண்ணுது, நம்ம தெய்வம் நம்ம அபிஷேகம் பண்ணுகிறார். உன் தரித்திரத்தை கர்த்தர் முறிப்பாராக. உன் வாயில கெட்ட வார்த்தை வரக்கூடாது, சினிமா பாட்டு வரக்கூடாது, உலகம் வரக்கூடாது. உன் வாயில வர வார்த்தை எல்லாம் வசனமா இருக்கணும். இருக்கீங்களா? வாயில இருந்து எத்தனை வார்த்தை வாயில நெகட்டிவ் வந்திருக்கு. இந்த ஆளை கட்டினதுல இருந்து என் வாழ்க்கையே போச்சு. எந்த ஆளை கட்டி வாழ்க்கை போச்சு? நான் நினைச்ச வாழ்க்கை எனக்கு இப்படி இருக்கும், வருவான் இப்படி இருப்பான், இப்படி இருப்பான், இப்படி இருப்பான், இப்படி இருப்பான், வந்தது இப்படி இருக்குது. என்ன பண்ண சொல்றீங்க? அப்படிதான் கொடுப்பாரு, எல்லாருக்கும் அப்படிதான் கொடுத்திருக்காரு. என்ன ஒரு மாதிரி பாக்குறீங்க? அல்லேலூயா. நீ நினைக்கிற மாதிரி கொடுத்திருந்தா நீ அந்த பக்கம் வர சொல்ல மாட்டீங்களே. நீ நினைக்கிற மாதிரி உனக்கு ஒரு மாப்பிள்ளை அமைஞ்சா இந்த பக்கம் வந்திருப்பியாக்கா? ஏசுவா எனக்கு நல்ல புருஷன் இருக்கான் அப்படின்ட்டு போயிடுவேன்.
உதைக்கிறனா என் புருஷன் அடிக்கிறான்யா, ஒரே பாடு, தண்ணிய போடுறான்யா, மிதிக்கிறான்யா, போராட்டமா இருக்குயா. அதனாலதான் உனக்கு தெரியுமா, நீ அந்த ஆக்சுவலா தண்ணி அடிக்கிற புருஷன் உனக்கு கிடைச்சனால தான் நீ ஜீவ தண்ணீர் புசிக்கிற தேவ ஆவியானவரை அறிந்து கொண்டார். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? நீ ஜீவ தண்ணீரை புசிக்கிற அந்த தேவ ஆவியானவரை நீ அறிந்து கொண்டபடினால்தான் உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் அந்த மனுஷனுக்குள்ள இருக்கிற குடியின் ஆவி விரட்டுது, அந்த மனுஷன் உள்ள கொண்டு வராரு. மொத்தத்துல கர்த்தர் கரெக்டா தான் நடத்துறாரு. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? அதனால ரொம்ப எல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க, கர்த்தர் உங்களை கரெக்டா தான் வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. ஏதோ சொல்லுவாங்களே, என்ன ஆட்டு வாழை அளந்த என்ன சொல்லுவாங்க, எதுக்கு இது வாழை, ஆட்டுக்கு வாழை. நானும் எல்லாம் 10 ஆடை நிறுத்தி வாழை வச்சு அளந்தான் பார்க்கணும். அது பழமொழி பார்த்தே தெரியல, என்ன பழமொழியும் எனக்கு தெரியல, இருக்கீங்களா இல்லையான்னு தெரியல. நம்மள கர்த்தர் கரெக்டா தான் வச்சிருக்கிறாருல. என்ன ஒரு மாதிரி பாக்குறீங்க, என்ன சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா. இயேசுப்பா ரொம்ப நல்லவர். இருக்கீங்களா இல்லீங்களா? பல பல பாஷை படித்தறிந்தாலும் கலகலவென்னும் கைமணியாமே அன்பே பிரதானம். பாடு தெரியுமா? சகோதர அன்பே பிரதானம். அல்லேலூயா. அன்புதான் பிரதானம். எது பிரதானம்? அன்புனா தேவ அன்பு. எல்லாம் சொல்லுங்க. புருஷன் மஞ்சாதிக்குள்ள இருக்க தேவ அன்பு இல்ல, பிள்ளைங்க பெற்றோருக்குள்ள இருக்க தேவ அன்பு இல்ல. நான் வந்து மறக்க மாட்டேன், அவனுடைய ஊழியத்தை ஆரம்பித்த நேரத்துல எங்க பக்கத்துல ஒரு தாயாருக்கு கூணு போட்ட தாயார், அவங்க ரொம்ப முடியாம ஹாஸ்பிட்டல் இருந்தாங்க. சொல்லிட்டு நான் ஜோம் பண்ண கூப்பிட்டுருந்தாங்க. போன ஜோம் பண்ணோடனே கர்த்தர் ஆயுசு நாட்களை 2 வருஷம் கூட்டி கொடுத்தார். பிறகு மறுபடியும் சீரியஸ் ஆயிட்டாங்க. டாக்டர் செத்து போன்னு சொல்லிட்டாங்க. ஆண்டவர் சொன்னார், இல்ல இன்னும் ஒரு சில நாட்கள் நீடித்திருக்க செய்வார்னார். அது மாதிரி வீட்டுக்கு வந்து சில நாட்கள் நீடித்திருக்க பண்ணாங்க. அந்த தாயார் கொஞ்ச நாளைக்குள்ள எல்லா சொந்தக்காரங்களும் போன் பண்ணி மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாயிட்டாங்க. அதான் உண்மையான மனம் திரும்புதல். அப்போ அந்த தாயார் வந்து ஒரு நாள் திடீர் காலையில மனோ வர சொல்லுங்கன்னாங்க. நான் கொஞ்சம் ஒரு 15 வீடு தள்ளி தான் இருக்கும். சரின்ட்டு என்னை கூப்பிட்டாங்க. நான் காலையில போறேன். என்ன ஆண்டவரே திடீர்னு காலை நான் பல்லு வர வளர்க்கிட்டு இருந்தேன். கடன்னு வாயெல்லாம் கழுவிட்டு எடுத்துட்டு வேகமா போறேன். போனா அவங்க அவங்களுடைய பிரதர் வீட்டுல படுத்திருக்காங்க. ஏன்னா அந்த பிரதருக்கு விரோதமா தாயார் நிறைய செய்வன் வச்சிருக்கு. எந்த குடும்பத்துக்கு விரோதமா செய்வன் வச்சாங்களோ அந்த குடும்பத்துல போய் படுத்திருக்காங்க. ஏன்னா அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டு சமாதானத்துக்காக. அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? அப்போ அவங்க நான் வந்துட்டே இருக்கிறேன். அந்த தாயார் சொல்றாங்க மனோ வந்தாச்சுன்னு. இல்ல வரல, நாங்க சொல்லி முடிக்கல, கரெக்டா வந்து நிக்கிறேன். அந்த தாயாரோட ஸ்பிரிட்ல எல்லாம் தெரியுது. நான் அந்த தாயார் வந்துட்டியா மனோ வா ஜோம் பண்ணலான்றாங்க. 2 பேரும் கைப்பிடிச்சு ஜோம் பண்றோம். 2 பேரும் கைப்பிடிச்சே இருக்கோம். ஆமென் ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு தாயார் கண்ண மூடிட்டாங்க. என் பின்னால இருக்கிற எல்லாம் அவங்க ஃபேமிலியில எனக்கு நல்லா பழக்கம். பின்னாடி மனோ எழுப்புன்னு போட்டு முதுக போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. எல்லாம் சின்ன வயசுல இருந்து பழக்கம். நாங்க பார்த்து வளர்ந்தோம் தானே, ஒரே ஏரியா தானே. அதை போட்டு தட்டு முதுக தட்டுறாங்க. எனக்கு பயங்கர கஷ்டமா போச்சு. எனக்கு என்ன ஆண்டவரே இப்படி ஆகி பண்ணிட்டீங்களா ஆண்டவரே, உயிரோடு எழுந்தா கூட சந்தோஷப்பட்டிருப்பேன். நான் ஆண்டவர் சொன்னார், உயிரோடு எழுந்து பின்வாங்கி போறதை காட்டிலும் ஜபத்தோடு பரலோகத்துக்கு போறது பாக்கியம். நான் சொல்ற அர்த்தம் புரியுதா? நல்லா உயிர் பெற்று நல்லா ஆகி வியாதி எல்லாம் சீங்கி போய் அவர் பின்வாங்கி போச்சுன்னா அதுக்கு என்ன பிரயோஜனம்? நான் சொல்ற அர்த்தம் புரியுதா இல்லைங்களா? சரி, இப்ப அடக்க நடக்கும்போது அந்த தாயோட புருஷன் என்ன அழுகுன்றீங்க, பிடிக்க முடியல, உடம்பெல்லாம் மண்ணு, அப்படி உருண்டு பிறண்டு அழுறாரு. குளிச்சிட்டாரு மனுஷன். நான் இதை பார்த்தேன்னு, புருஷன்னா இப்படிதான், பொண்டாட்டி இப்படிதான் நேசிக்கணும், இன்னும் அன்பு வச்சிருக்கிறான் ஐயா, இப்படி ஒரு அன்பா, ஐயோ நான் உருகிட்டேன். அதில் வேற எனக்கு கல்யாணம் ஆகாத வாலிபனா கேட்க வேணாம், இப்படி உருகி எடுத்துட்டேன். 3 மாசம் கழிச்சு காதல செய்தி வருது, இன்னொரு பொம்பளை கல்யாணம் பண்ணிட்டாரு. அல்லேலூயா. எனக்கு அந்த காட்சியை பார்த்து எடா பாவி உருண்டு புரண்டு அழுதானே, புலிகுலலாம் எகிரி குதிச்சானே, உடம்பெல்லாம் மண்ணு, தலையெல்லாம் மண்ணு, அப்படி அழுதாரு. இருக்கீங்களா? கிருபா. ஆனா 3 மாசத்துல இருக்கீங்களா? மல்லிகா வந்துட்டா, கிருபா போயிட்டா. இது எந்த அன்பு? இது எந்த அன்பு? தேவ அன்பா? மாம்ச அன்பு. அல்லேலூயா. இப்ப தெரியுது. ஆனா ஏன் அதை சொன்னா, இங்க 2-3 பேர்ல எனக்கும் புருஷனுக்கும் தேவ அன்புனால அன்புல பின்னி, இது மாம்ச அன்பு, இது மாம்ச அன்பு. தேவ அன்பு அப்படி இல்ல, ஜீவனை கொடுத்த அன்பு, ரத்தம் சிந்தின அன்பு, நமக்காக பாவத்தை போக்கின அன்பு, நமக்காக கிழக்குக்கு மேற்குக்கு பாவத்தை பிரித்த அன்பு, முழு ரத்தத்தை சிந்தி நமக்கு ரட்சிப்பின் திட்டத்தை ரட்சிப்பை கொடுத்த அன்பு, மகிமைக்குள்ள சேர்க்கிற அன்பு, ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுத வைக்கிற அன்பு,
சிங்காசனத்தை கொடுக்கிற அன்பு, வெண்வசனத்தை தரும்படிக்கு ஆயத்தமாகிற அன்பு, எனக்கு ஒரு கிரீடத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அன்பு. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அவர்தான் அந்த தேவ அன்பு. அந்த அன்பின் அபிஷேகத்தால் நம்மை நிரப்புவாராக. தரித்திரம் முறிக்கப்படுவதாக, இருள் நீங்கி போவதாக, தலைமுறை சாபங்கள் முறிக்கப்படுவதாக, இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாவதாக.